கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளை நமக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் கிருபையாய் கொடுத்து நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய மகா பெரிய தயவு நிமித்தமாக அவருடைய பரிசுத்த வேதாமத்தில் அவருடைய திட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக நமக்கு மீண்டும் ஜீவனை தந்திருக்கிறார். ஸோ தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இதே பாடத்தை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதனுடைய பாகம் 1 நம்ம பார்த்தோம். பாகம் 2 எடுப்பதாக சொல்லியிருந்தோம். அந்த பாகம் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கிரேக்க வார்த்தை, அனஸ்டாசிஸ் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு தமிழில் நம்ம மீனிங் ஓரளவுக்கு தான் சூட் பண்ண முடியும். அந்த ஓரளவுக்கு சூட் பண்ணக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது. இந்த அனஸ்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு ப்ராசஸ். இது ஒரு வேர்டு கிடையாது, இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் யார் யாருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் சுத்தமாக இந்த வார்த்தை என்ன ஆகாதுங்க, பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அனஸ்டாசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஜீவனை பெற்றுக்கொள்பவர்கள். ஸோ அனஸ்டாசிஸ் யாருக்கு பொருந்தாதுன்னா, சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்னா, முற்பிதாக்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் மாத்திரம் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த அனஸ்டாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு சரியான வார்த்தை இல்லாத காரணத்தினால தவறாக புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம மீண்டும் பார்க்கலாம். 2 விஷயம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது சபைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், நம்மளை சம்பந்தப்படுத்த வேண்டாம். ஆனால் இந்த செகண்ட் பார்ட்ல இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சபையோட சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். நம்ம முதல்ல செத்துப்போன உலக ஜனங்கள்ல முதல் நடக்கக்கூடிய விஷயம், மரிச்சதுக்கு அப்புறம் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மரித்தோரிலிருந்து எழுந்து வருதல். ஆங்கிலத்தில் சொல்ல போனா ரைசிங் ஃப்ரம் டெட், நாட் ரைசிங் டு லைஃப். ரைசிங் ஃப்ரம் டெட், அதாவது குழியில கொண்டு போய் புதைக்கப்பட்ட ஒருத்தர் மீண்டும் குழியிலிருந்து எந்திரிக்கிறது. இது அனஸ்டாசிஸ் கிடையவே கிடையாது. நம்ம பார்த்துட்டோம். அனஸ்டாசிஸ் அப்ப எப்ப நடக்கும்? அவர் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவர் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு புதிய உடன்படிக்கை கீழே வந்து அந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா மட்டுமே கடைசியாக நடக்கக்கூடிய கொஞ்ச காலம் டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. அந்த கொஞ்ச காலத்தில் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்களுக்கு தான் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்டாசிஸ் கிடைக்கும். ஸோ இந்த கருத்தை நான் திருப்பி உங்களுக்கு வலியுறுத்துறேன். மரித்தோரிலிருந்து எழுந்தரிப்பதுன்னு ஒன்று இருக்கு, மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது என்று ஒன்று இருக்கு. இதை சேர்த்து உங்களுக்கு ஒரு வேர்டு சொல்றேன். மரித்தோரிலிருந்து எழுந்தரிச்சா தான் ஜீவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மரித்தோரிலிருந்து எழக்கூடிய எல்லாரும் ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராஜ்யத்தில் கூட என்ன இருக்குங்க, செகண்ட் டெத், மரணம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்ப உலக ஜனங்கள் ராஜ்யத்தினுடைய கடைசி பகுதியில் தான் ஜீவன் பெற்றுக்கொள்றாங்க. அப்படின்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இப்ப வாழும்போது ஜீவன் இல்லையா? கண்டிப்பா கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் வாட்சிட்டு நம்ம போலாம். 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 946ல ரசல்பர்க் கொடுத்த பதில் இதுக்கு வாசிங்க. இப்ப மரண தண்டனை விதிக்கப்பட்ட வினாடியில் இருந்து அவனுடைய ஜீவன் அவனிடத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. ஆதாமுடைய ஜீவன் ஆதாமிடமிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, பறிமுதல் செய்யப்பட்டாச்சு. மரிக்கிற நிலைமை துவங்கியது. அப்பவே என்ன கண்டிஷன் ஆரம்பிச்சிருச்சு? மரிக்கிற நிலைமை தொடங்கியது. இதற்கு மேலும் அவன் ஜீவனுக்குள் இல்லை. இதற்கு மேல் அவனுக்குள் என்ன இல்ல, ஜீவன் இல்லை. அப்ப ஆதாமுக்கு ஜீவன் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு. ஜீவன் அப்படிங்கிற விஷயம் அங்க கன்ஃபார்ம் ஆகல, ஜீவன் என்ன ஆயிடுச்சுங்க, போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆதாமுக்கு ஜீவன் எப்ப கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில ஆதாம் உயிர் தெளிந்து வந்ததுக்கு அப்புறமா உடனே கிடைச்சிருமா? இல்ல, அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னங்க, லிட்டில் சீசன். அந்த லிட்டில் சீசனோட சேர்த்து அதுக்கு ஒரு பேர் வச்சேன்னு கேட்டீங்கன்னா அனஸ்டாசிஸ், மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ளுது. அப்ப உலக ஜனங்களை நம்ம சுத்திட்டு இருக்காங்களே, நம்மளை சுத்தி இன்னைக்கு காலையில் வரும்போது கூட பஸ்ல பார்த்துருப்பீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. ஏன் சில பேர்த்து கூட நீங்க சண்டை கூட போட்டுருந்துருக்கலாம். அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா, மரித்தவர்களா? அப்ப மரித்த பணத்து கூட சண்டை போடுறவங்க யார்? உயிரோடு இருக்கிறவர்கள். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நம்முடைய ஆண்டவர் கிளியரா இந்த கான்செப்டை வலியுறுத்திட்டாரு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்றது 2 மரித்தோர். ஒன்னு மரித்தோர், இன்னொன்னு மரித்தோர். யார் இந்த 2 மரித்தோர்? ஒன்னு மரித்து போய் ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருக்கிற மரித்தோர், கண்ட்ரோல்ஸ்க்கு போகும்போது ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருக்கிற மரித்தோர் ஒரு மரித்தோர். இன்னொரு மரித்தோர் யாருங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள போக போறவங்க, ஆந்திவேல் இருக்கிறாங்க. கரெக்டா நான் சொல்றது? ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள போக போறவங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, சுத்தினே அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம். இவங்களுக்கு எல்லாம் ஜீவன் எப்ப கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில மீண்டும் குழியிலிருந்து எந்திரிச்சு வந்து சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க தேவன் சொல்ற அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணா மட்டும்தான். வெள்ளாடு செம்மறியாடு பேரபிள்ல
பாஸ் பண்ணா மட்டும்தான் அவர்களுக்கு ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அது வரைக்கும் உலக ஜனங்களுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. இந்த பாயிண்ட் யாருக்கு சூட் ஆகாது? நமக்கு சூட் ஆகாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஜீவன் என்ன ஆச்சு? கிடைச்சாச்சு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எப்ப கன்ஃபார்ம் ஆகும்? இப்போ கொஞ்ச நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் உலக ஜனங்களுடைய கண்டிஷன். அப்போ உலக ஜனங்கள் குழியிலிருந்து எந்திரிச்சு வந்த உடனே என்னென்ன வழியில அவர்கள் ஜீவன் பெற்றுக்கொள்வார்? சின்ன ஒரு விளக்கம் பேஜ் நம்பர் 946 ரசல்பர்க் கொடுத்திருக்கார். வாசிக்கலாம். இது தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி பூமி எங்கும் நிறைந்திருக்கும். வசனம் கூறுக. ஏசாயா தலைப்பு கேட்கல, வசனம் கூறுகன்னா நம்பர் சொல்லக்கூடாது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி ஓகே, அண்டர்ஸ்டுட். இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டில், பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தம் இல்ல சத்தியம் கேட்கும் காலம் வரும். அந்த காலத்தை தான் அவங்க அப்ப கேட்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ எந்திரிச்சு வந்தோன்னா சத்தியம் கேட்கப்படும், சத்தியம் நிறைஞ்சிருக்கும். இப்போ அவங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு சாய்ஸ் கிடைக்கும். என்ன சூஸ் பண்ணு? இப்போ அவங்க தொடர்ந்து வாசிங்க. இப்போ அப்பொழுது நீதியை தெரிந்து கொள்வதற்கு சாய்ஸ் நம்பர் 1, நீதியையும் தெரிந்து கொள்ளலாம், அல்லது அநீதியையும் கீழ்ப்படியாமையையும் இரண்டாம் மரணத்தையும் தெரிந்து கொள்வதற்கோ முழு வாய்ப்பு. முழு சாய்ஸ் அவங்க கையில் இருக்கு. ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு அனஸ்டாசிஸ், இன்னொன்னு கவனிக்கல, சரியா கவனிக்கல. ஒன்னு அனஸ்டாசிஸ், இன்னொன்னு செகண்ட் டெத். இந்த ரெண்டு மட்டும்தான் அவங்களுக்கு சான்ஸ். எப்பன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உயிர்த்திலிருந்து வந்து சத்தியத்தை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்னு நீதி, தட் மீன்ஸ் மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்றது. அப்படி இல்லைன்னா ரெண்டாம் மரணம். இது மட்டும்தான் உலக ஜனங்களுக்கு சாய்ஸ். ஸோ அவங்க குழியிலிருந்து எந்திரிச்சு வருவாங்க, அதுக்கப்புறம் சத்தியம் கேட்பாங்க, கேட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அங்க ஒருத்தர் கேட்ட சத்தியத்தின்படி நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கேஸ் ஸ்டடி. கேட்ட சத்தியத்தின்படி நடக்கல, புதிய உடன்படிக்கை கீழ்ப்படியில. இப்ப அவருக்கு என்ன கிடைக்கும்? ராஜ்யத்துல ஜீவனா செகண்ட் டெத்தா? செகண்ட் டெத். செகண்ட் டெத் அவர் வாங்குறதுக்கு லிட்டில் சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணுமா, அல்லது முன்னாடியே கிடைச்சிருமா? முன்னாடியே கிடைச்சிடும். எத்தனை வருஷத்துல கிடைக்கும்? ஈச் 100 years. படிச்ச முடியா? ஒருத்தர் உயிர்த்திலிருந்து வராருன்னா அவருக்கு அங்கிருந்து 100 வருஷம் சான்ஸ். அந்த 100 வருஷத்துல தன் உண்மை தன்மையை கொஞ்சமாவது ப்ரூவ் பண்ணலனா அந்த 100 வருஷத்தோட அவருக்கு என்ன வந்துடும்? செகண்ட் டெத் வந்துடும். 100 வருஷத்துல உண்மை தன்மையை ப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்த 100 வருஷம், அதுல ப்ரூவ் பண்ணா அடுத்த 100 வருஷம். இப்படி 100 வருஷத்துல ஃபில்டர் ஆகி வரவங்க தான் போய் வெள்ளாடு செம்மறியாடு நிற்பாங்களே தவிர, எடுத்த உடனே உயிர்த்திலிருந்து வந்த எல்லாருமே போய் கடைசி ஜட்ஜ்மெண்ட்ல நிக்க போறது இல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன் உங்களுக்கு. நான் ரயில்வேல வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் 100 பணியிடங்கள் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு முதல்ல எடுத்த உடனே கூட்டு போய் இன்டர்வியூ வச்சிருவாங்களா? ஃபில்டர் பண்ணுவாங்க. எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க? பேப்பர்ல ஆட் கொடுப்பாங்க. அந்த ஆடை பேஸ் பண்ணி தகுதி உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம், தகுதி உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றப்பே பாதி பேர் போயிடுவாங்க, அப்ளிகேஷன் ஃபெயில். அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட், அதுல ஃபெயில். கடைசியா யார் வந்து நிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 பேருக்கு ஒரு 500 பேர் என்ன பண்ணுவாங்க? வந்து நிப்பாங்க. இந்த 500 பேரும் தகுதியானவர்களான்னு பார்த்தா கிடையாது. ஆனா 500 பேருக்கு என்ன தகுதி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற தகுதியெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் ஈச் 100 years ப்ரூவ் பண்ண ஒருத்தரால கடைசியா நடக்கக்கூடிய லிட்டில் சீசன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி வந்தா அவர்கள் வெள்ளாடாக மாற்றப்படுவார்கள், செம்மறியாடாக மாற்றப்படுவார். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கொஸ்டின், பிரேத குழிகளில் உள்ள அனைவர் மட்டும்தான் அவருடைய சத்தியத்தை கேட்பாங்க. ஆனா உலக ஜனங்கள்ல சில பேர் பிரேத குழிக்குள்ளே போக போறது இல்ல, அப்படியே மீந்திருக்கிற ஜனங்கள ராஜ்யத்துக்குள்ள போயிருவாங்க இல்லையா? அப்படின்னா பிரேத குழிக்குள்ள போகாத ஜனங்களுக்கு இந்த வசனம் சூட் ஆகாதா? அப்ப பிரேத குழிகள் இருப்பவர் என்றால் என்ன? பிரேத குழிகள் இருப்பவர்கள் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுடைய சந்ததியில வந்து புதிய ஜீவனை நம்மள மாதிரி பெற்று கொள்ளாதவர்கள் எல்லாருமே எங்கதான் இருக்கிறாங்க? பிரேத குழியில் தான் இருக்கிறாங்க. சோ இவங்க எப்படி பிரிக்கலாம்? நம்ம உயிரோடும் இருப்பாங்க, மரித்தும் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, சத்தியம் அவர்கள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். இன்னொரு வசனம் கூட பார்த்து முடிச்சோம் போன தடவை. 1 கொரிந்தியர் 15:22. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது. நல்லா நோட் பண்ணுங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறாங்களா? ஆதாமுக்குள்ள சில பேர் மரிக்கிறதே இல்லையா? அப்படி எங்க போயிடுறாங்க? இஸ்ரேல்லயும் ஒரு பங்கு மரிக்காம ராஜ்யத்துக்குள்ள போயிடுறாங்க, உலக ஜனங்கள்லயும் ஒரு பங்கு மரிக்காம ராஜ்யத்துக்குள்ள போயிடுறாங்கன்னா, அப்ப பவுலுக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியலையா? ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது இல்லையானா? மரிக்கிறாங்க. எப்ப மரிக்கிறான்னு கேட்டா, வயசாகி மரிக்கிறத பத்தி இந்த வசனம் சொல்லல.
ஏன்னா உலக ஜனங்கள் எல்லாரும் ஆல்ரெடி என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க? அவங்களுக்குள்ள என்ன இல்ல? ஜீவனில் எப்ப பெற்றுக்கொள்ள போறாங்க? 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசியில பெற்றுக்கொள்றதுனால இப்ப பிறந்தாவே அவங்க எதுக்குள்ள வந்துடுறாங்கன்னா டெத் தான் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்ப உலக ஜனங்கள் ஆதாம் நிமித்தம் அந்த மரணத்துக்குள்ள எப்ப பிரவேசிக்கிறாங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 100 குழந்தை பிறந்திருக்கு. அந்த 100 குழந்தையும் கன்ஃபார்மா செத்துரும். ஹாஸ்பிட்டல்ல செத்துறாது, பயந்துராதீங்க. வளர்ந்து செத்துரும். அப்படின்னு அந்த குழந்தை இப்ப எதுக்குள்ள வந்துருச்சு? அந்த குழந்தைக்குள்ள என்ன இல்ல? அப்படின்னு அந்த குழந்தை எப்ப ஆதாமுடைய மரணத்துக்குள்ள பிரவேசிச்சது? அவங்க அம்மா வயிற்றுல கருவா உருவாகும் போதே அந்த மரணத்துக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா ஆதாம் பாவம் செய்யும் போது ஆதாமுடைய அறைக்குள்ள அந்த குழந்தை இருந்திருக்கு. ஆதாம் பாவம் செய்யும் போது ஆதாமுடைய அறைக்குள் அந்த குழந்தை என்ன இருக்குங்க இருந்ததுனால கன்ஃபார்மா அவங்க டெத்து தான், ஒன்றும் சந்தேகமே இல்லை. வாசிங்க இப்ப பேஜ் நம்பர் 939. ஏன் ஸ்பீடா போறேன்? இல்ல போன தடவை பார்த்தது என்னவெனில், ஆதாம் ஒரு சந்ததியின் தகப்பனாக அல்லது அதற்கு ஜீவனை கொடுப்பவனாக இருந்தான். ஒழுங்கா இருந்திருந்தார்னா ஒரு சந்ததிக்கு ஜீவன் கொடுக்கிற தகப்பனா இருந்திருப்பார் ஆதாம். ஆனால் கீழ்ப்படியாமையால் அவனும் அவனுடைய அறையில் இருந்த சந்ததியும் அவனுடைய அறையில் இருந்த சந்ததியும் மரண நிலையை சம்பாதித்துக் கொண்டார்கள். சோ எப்ப மரணங்கிறது வருதுன்னு பாத்தீங்கன்னா, தாயின் வயிற்றுல கருவா உருவாகும். ஏன்னா கரு உருவானா தான் அது கன்ஃபார்ம் ஒரு ஜீவனை வரப்போகுதுன்ட்டு. ஒரு ஜீவன் இல்ல, ஒரு உருவத்துக்கு வரப்போகுதுன்ட்டு. அந்த உருவங்கிறது என்னைக்கு ஃபார்ம் ஆகுதோ அன்னைக்கே எது கன்ஃபார்ம் ஆயிருதுன்னா ஆதாமுடைய மரணம் கன்ஃபார்ம் ஆயிருது. நமக்கும் சேர்த்து தான், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம வேற ரூட்ல போயிட்டோம். அதனால நமக்கு இப்ப மரணங்கிற டேஞ்சர் இல்ல. அது என்னங்கிறத தெளிவா சப்ஜெக்ட் நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா அடுத்து நான் போட போற சார்ட்ல கட்டாயமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அது உங்களால புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். சோ நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் உலக ஜனங்களுடைய கேஸ். உலக ஜனங்களுடைய கேஸ் அதாவது தாயின் வீட்டில் பிறந்து சத்தியத்தை கேட்காம வளர்ந்து வயசாய் மரிக்கிற ராமசாமியோட கேஸ். ஓகே, முதல்ல அவர் எதுல மரிச்சிடுறாரு? எப்ப? அப்ப இது ராமசாமி குழிக்குள்ள போறல. அப்ப இது அது வலது, இது இடது. வித்தியாசம் சொல்லுங்க. சப்ஜெக்ட் கரெக்டா கவனிச்சிருக்கீங்களா? இது ராமசாமி கருவா உருவானது, இது ராமசாமி செத்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணது. ரெண்டுக்கு என்ன பேருன்னு கேட்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதான். மறுபடியும் குழந்தையா பிறக்கிறதா? நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்டேன். என்ன தெரியுமா? இது ஆதாமுக்குள் மரித்தலுடைய ஆரம்பம், அது ஆதாமுக்குள் மரித்ததனுடைய முடிவு. ஓகே, ஐயோ போட்டேன் முடிவு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு நடக்கணும்? உயிர்த்தெழுதல். யாருக்குள்ள உயிர்த்தெழுந்தவங்க? ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும். அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கணும்? அப்ப ராமசாமி இப்ப எங்க வந்துட்டாரு? இப்ப துணியெல்லாம் சுத்தி இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அப்படின்னு எங்க இருந்து வந்திருக்காரு? ஜீவன் பெற்றுக்கொள்ள கல்லறையிலிருந்து எந்திரிச்சு வந்திருக்காரு. இதுக்கு என்ன பேரு? மரணமா? அனஸ்டாசிஸ். யாருங்க அது? அவரை தான் இப்ப பிடிக்கும். நம்ம இப்ப சுத்தமா சப்ஜெக்ட் கவனிக்கலன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல். ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல். இது அனஸ்டாசிஸ் கிடையாது. தெளிவா இருக்கிறீங்களா? இது அனஸ்டாசிஸ் கிடையாது. அப்படின்னு இதுக்கு பேர் என்ன? ரைஸ்டு ஃப்ரம் டெட். பட் வசனத்தின்படி பேர் என்னதான் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள். இங்க ராமசாமி இப்ப என்ன ஆயிட்டாருன்னா ரைஸ்டு ஃப்ரம் டெட் வந்துட்டார். இப்ப அவருக்கு ரெண்டு சாய்ஸ். என்னென்ன? ஒன்னு ஜீவன், இல்லாட்டி இப்ப நான் போடுறது கரெக்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒன்னு அனஸ்டாசிஸ், இல்லாட்டி செகண்ட் டெத். இந்த சார்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கு நான் கேரண்டி. இப்ப அடுத்த சார்ட்டுக்குள்ள போறோம். யாரை பத்தி தெரியுமா? நம்மளை பத்தி. கிறிஸ்துடைய சபையை அழைப்பு பெற்ற ஜனங்களுடைய சேம் ப்ராசஸை இப்ப அடுத்த சார்ட்ல பார்க்க போறோம். நீங்க தான் பேர் வைக்கணும், நான் டைட்டில் மட்டும் தான் போடுவேன். சொல்லுங்க, ஆதாமுக்குள் மரித்தல் என்பது நமக்கு எப்ப ஆரம்பிச்சது? ஞானஸ்தானத்தில் ஆரம்பிச்சது. நீங்களா தாயின் வயிற்றில் பிறக்கிறதே கிடையாது, டைரக்டா பேப்டிசம். பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் கருவா உருவாகும் போது ஆதாமுக்குள் மரித்தல் நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆரம்பமாயிடுச்சு. கரெக்ட், இதுவரை கரெக்ட். நெக்ஸ்ட், ஆதாமுக்குள் மரித்தல் எப்ப நமக்கு முடியும்? ஆனா ராமசாமிக்கு எப்ப முடியும்? கல்லறையில. நமக்கு எப்ப முடியும்? பேப்டிசம். அப்ப நம்ம எப்ப கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுறோம்? யார கரெக்டா சொல்றீங்க? சேம் ஞானஸ்தானம். ஆனா ஆதாமுக்குள் மரித்தலுடைய முடிவு இங்க இருக்கு. கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல் நமக்கு முடிவுல ஞானஸ்தானத்துல ஆரம்பிச்சிருக்கு. கிளியர்? கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல் ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்து நம்ம எதை ஆரம்பிக்கணும்? கரெக்ட், ஜீவன் பெற்றுக்கொள்ற ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். அப்படின்னு எந்த உடன்படிக்கைக்கு நம்ம வந்துருவோம்?
புதிய உடன்படிக்கையில் வரான். யார் எல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பெரன்ஸ்டைல் உட்கார வச்சு கொட்டணும் போட்டு புதிய உடன்படிக்கையில் போறோமா நம்ம. பலியின் உடன்படிக்கை மறந்து போச்சு. பலியினால் அது மட்டும் ஞாபகம் வந்துருச்சு. என்னோட உடன்படிக்கை பண்ணினுடைய பரிசுத்தவான்களை அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது உண்மைனா நம்ம எந்த உடன்படிக்கையில வந்துடணும்? பலியின் உடன்படிக்கையில வந்துடணும். வந்த உடனே நமக்கு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல் எப்ப முடியும்னா படம் எப்ப முடியும்? நமக்கு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல் எப்ப முடியும்? திருப்பி ரீகால் பண்றேன். இது ஆதாமுக்குள் மரித்தலுடைய ஆரம்பம். அப்ப நமக்கு ட்ரூத்தே தெரியாது. அப்ப நமக்கு ட்ரூத் தெரியுமா உங்களுக்குலாம்? தாயின் வயிற்றுல குழந்தையா பிறந்தப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஆதாமுக்குள் மரித்தல் எப்ப முடிஞ்சுன்னா நம்முடைய ஞானஸ்தானம். எப்படி உலக ஜனங்கள் சத்தியத்தை கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம சத்தியத்தை கேட்டு நாலேஜுக்குள்ள வந்து சுயாதீனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டோம்? முடிவெடுத்து ஆதாமுக்குள் மரித்தல் ஆரம்பிச்சிருச்சு. ஆதாமுக்குள் மரித்தல் ஆரம்பிச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னா கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல் என்ன ஆயிடுச்சு? நமக்கு இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல் முடியணும் இல்ல? அது எப்ப? சந்தேகமா சொல்லக்கூடாது, கான்பிடண்டா சொல்லணும். நம்முடைய மரணம். இது ராமசாமிக்கு எங்க வந்துருச்சு? இதே சாட்டு இங்க வந்துருச்சு. நமக்கு எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இங்க நம்ம என்ன முடிக்கிறோம்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவேங்கிறத கன்ஃபார்ம் பண்றோம். இங்கதான் அப்போஸ்தலனாய் போல ஒரு வசனம் பேசினார். என்னன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் எனக்கு எது காட்டிருக்கின்றாரு? அப்ப அவர் சாய்ஸ் மரணத்தில் எடுக்கல. மரணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? சாய்ஸ் எடுத்துட்டாரு. இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. கிளியரா இருக்கு உங்களுக்கு? அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இந்த முடிவு வரும்போது நமக்கெல்லாம் இந்த முடிவு வரும்போது எப்ப வரும்? மரணம். இப்படி வச்சுக்கலாம். புலிகுளம் கல்ற வச்சுக்கலாமா வேண்டாமா? இது பேப்டிசம் எடுத்த குழி. இது கடைசியா கூட அடக்கம் பண்ற குழி. இங்க அடக்கம் பண்றது இங்க அடக்கம் பண்ற வரைக்கும் ஒழுங்கா இருந்தா கண்டிங்களா? இப்ப நம்ம 2 சாய்ஸ் தான் நமக்கு. ஒன்னு அழியாமை, இன்னொன்னு 2ஆம் மரணம். சூப்பர். சோ இப்ப நமக்கு 2ஆம் மரணம் எப்ப கன்ஃபார்ம்? ஒருவேளை ஒழுங்கா இல்லைன்னா 2ஆம் மரணம் எப்ப கன்ஃபார்ம் ஆகும்? புலிகுளம் போறப்ப, கல்லறைக்கு போறப்ப. ஒழுங்கா இருந்தா எப்ப நமக்கு இம்மார்டாலிட்டி கன்ஃபார்ம் ஆகும்? புலிகுளம் போறப்ப. புலிகுளம் போறப்ப இல்ல, மறிச்சு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறப்பயே கன்ஃபார்ம் ஆயிடும். இவர் யாரு? கிறிஸ்துடைய. இப்ப கொஸ்டின், இந்த சாய்ஸ நம்ம எங்க எடுக்கணும்? செகண்ட் டெத்தா இம்மார்டாலிட்டிங்கிற சாய்ஸ எங்க எடுக்கணும்? எந்த ஆரம்பம்? கரெக்ட். அப்படின்னு இந்த சார்ட்ல சொல்லணும்னா கிறிஸ்துவுக்குள் எப்ப உயிர்ப்பிக்கப்படுதல் ஆரம்பிக்குதோ அப்பல இருந்து கிறிஸ்துவோட உயிர்ப்பிக்கப்படுதல் முடியறதுக்குள்ள இதற்கும் உள்ள ஒழுங்கா நான் சொல்றது பலியின் உடன்படிக்கை கீழ்ப்படிஞ்சிருந்தா சாய்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். மரிக்கும் போது எய்தர் இம்மார்டாலிட்டி ஆர் செகண்ட் டெத். இது யாருக்கு போதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தான். பேருக்கு பேப்டிசம் எடுக்கிறவங்களுக்கு இது என்ன ஆகாதுங்க? சூட் ஆகவே ஆகாது. சோ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பலியின் உடன்படிக்கை நிறைவேற்று. அப்படின்னா இப்ப ராமசாமிக்கு சாய்ஸ் இப்ப கையில் இல்லை. அவருக்கு எப்ப சாய்ஸ் கிடைக்கும்? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். நமக்கு சாய்ஸ் எங்க இருக்கு? இப்ப எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிங்க. எனக்கு கையில இருக்குது. ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? ஒழுங்கா பண்றீங்களா? அத மனசாட்சியே பதில் சொல்லும் ஒழுங்கா பண்றோமா இல்லையான்ட்டு. தெரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்றோம்னா தேவன் கொடுத்த அருமையான சாய்ஸ கையில வச்சுக்கிட்டு தப்பா பிஹேவ் பண்ணா நம்ம எடுத்த சாய்ஸ் நமக்கு தான் கிடைக்கும். தேவன் கொடுத்த சாய்ஸ கையில வச்சுக்கிட்டு சரியா உபயோகப்படுத்துறோம்னா தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த சாகாமை அழியாமைங்கிற வாய்ப்பை நாம் நம்முடைய மரணத்திலே என்ன பண்ணிக்கலாம்? பெற்றுக்கொள்ளலாம். கிளியர்? சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சோ சார்ட்ல படம் மட்டும் தான் இடம் மாறுது, ஆனா கான்செப்ட் சேம் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆதாமின் நிமித்தம் உலக ஜனங்களுக்கு மரணம் வந்துச்சுல, இன்க்ளூடிங் நமக்கு சேர்த்தான். ஆரம்பத்துல வந்துச்சு இல்லையா? அதுல முதல் பிரவேசித்தது யார்? கொஸ்டின் வாசிங்க. ஆதாமின் பாவத்தின் நிமித்தமாக முதலில் மரணம் அதை பெற்றுக்கொண்டது யார்? பதில் சொல்லுங்க. யார் முதல் மரணத்தை பெற்றுக்கொண்டது? கான்செப்ட கொஞ்சம் லைட்டா டிவைட் ஆயிட்டீங்க. அக்செப்டட் பட் நாட் ரைட். இப்பதான் படிச்சோம் மரிக்கிறதுங்கிறது எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். சாகும் போதா?
இல்ல, குழந்தை உருவாகுது. இப்ப பதில் சொல்லுங்க. ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் எவ்வளவு மைன்யூட்டான பாயிண்ட் பாருங்க இதெல்லாம். ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் முதல் மரணத்தை பெற்றுக்கொண்டது யார்? ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் முதல் மரணத்தை பெற்றுக்கொண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏவாள். கரெக்டா கொஸ்டின்? ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆதாமின் பாவத்திலிருந்து ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல ஆதாமின் பாவத்திலிருந்து மறுபடியும் ஜீவன் பெற்றுக்கொள்வாங்களா? எல்லாருமே பெற்றுக்கொள்ற விஷயத்துல முதல் ஜீவன் பெற்றுக்கொள்ள போறது யார்? முதல் மரணத்தை பெற்றுக்கொண்டது ஏவாள். முதல் ஜீவன் பெற்றுக்கொண்ட போது யார்? கொஸ்டின். வாசிங்க. கிறிஸ்துவுடைய ஜீவன் கொடுக்கும் விஷயத்தில் முதலில் அதை பெற்றுக்கொள்ள போவது யார்? முதலில் பெற்றுக்கொள்ள போவது யார்? முதல்ல இழந்தது ஏவாள், இரண்டாம் ஏவாள். அருமையான பதில். அவங்கதான் யாருங்க? சபை. சூப்பர் பாயிண்ட். வாசிக்கலாம் பாருங்க. ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக முதலில் பாவத்தை பெற்றுக்கொண்டது ஏவாள். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அந்த அம்மா அவருக்குள்ளதான் இருந்துச்சு, முதல்ல பெற்றுக்கொள்ளுச்சு. அதே சமயம் ஏவாளின் அறையில் இருந்த உலக ஜனங்கள், ஏவாளின் அறையில் இருந்த உலக ஜனங்கள், புரியுதா? ஏன்னா ஏவாளுக்குள்ள இருந்த யார் வராங்க? இப்ப உலக ஜனங்கள் வராங்க. ஆதாம் பாவம் செய்யும் போது ஏவாள் உள்ள இல்ல, வெளியே வந்துட்டாங்க ஆதாம்ல இருந்து. சோ முதல்ல மரணத்தை பெற்றுக்கொண்டது யார் தான்? ஏவாள். ஏவாளின் நிமித்தமா உலக ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. இப்ப அதே ப்ராசஸ் ரிவர்ஸ்ல எப்படி வரப்போகுதுன்னா, வாசிங்க. இப்ப அதே போல கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் விஷயத்தில் முதலில் ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடியது இரண்டாம் ஏவாள். முதல்ல ஜீவன் பெற்றுக்கொள்ள போறது யாரு? அப்ப இப்படி வச்சுக்கலாமா? முதல் ஆதாம் இடத்துல இப்ப யாரை வைக்கலாம்? மரணங்கிற விஷயத்துல முதல் ஆதாம், முதல் ஏவாள். ஜீவன்கிற விஷயத்துல இரண்டாம் ஆதாம். யாரு இது? இயேசு கிறிஸ்து. இரண்டாம் ஏவாள் யாரு? எத்தனை பேரு அப்படின்னா, அங்க இந்த அம்மா மூலம் எல்லாத்துக்கும் மரணம் வந்துச்சு. இங்க இந்த அம்மா மூலம் எல்லாருக்கும் என்ன வரப்போகுது? ஜீவன். எத்தனை பேர் ஜீவன் பெற போறாங்க? இந்த அம்மா 1,40,000 பேர் மூலமா எத்தனை பேர் ஜீவனை பெற போறாங்கன்னு கேட்டேன் நான் உங்ககிட்ட. என்ன சப்ஜெக்ட் ஞாபகம் வருது உங்களுக்கு? என்ன சப்ஜெக்ட்? நான் நம்பர் கேட்டானே அப்பவே புரிஞ்சுக்கலாம். ஈசாக்கின் திருமணம். ரெபேக்காளை இந்த வீட்டில் எப்படி வாழ்த்தினார்கள்? வாசிக்க. ஆதியாகமம் 24:60. ஆதியாகமம் 24:60 ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, எங்கள் சகோதரி. உலக ஜனங்கள் சொல்றாங்க எங்கள் சகோதரி. இப்ப உலக ஜனங்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? கண்டபடி திட்டுறாங்க, அது விஷயம். ஆனா ஒரு நாள் ஏத்துக்குவாங்க, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியை பெருகுவாயாக. நீ எப்படி பெருகுவாயாக? கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்படின்னா எல்லா உலக ஜனங்களும் ஜீவன் பெற்றுக்கொள்ள போற விஷயத்துல முதல்ல ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாம் ஏவாளாகி நம்ம மூலமா தான் முதல் ஆதாம் கிட்ட இருந்து ஜீவன் போறதுனால இப்ப நமக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, கோடான கோடியாய் நீ என்ன பண்ணுவ? பெருகுவாய். கிளியர் உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின்குள்ள போலாமா? சேம் உயிர்த்தெழுதல் கான்செப்ட் தான். இதை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேதக்குழியில் உள்ள அனைவரும் சத்தத்தை கேட்க. அடுத்த நெக்ஸ்ட். அப்பொழுது எப்ப பிரேதக்குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே வரும் போது 29ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 5:29 அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்கள். நல்லா நோட் பண்ணுங்க. ரெண்டு கேட்டகரி இங்க பிரியுது. இப்ப உயிர்த்தெழுதல்ல ரெண்டு கேட்டகரி பிரியுது. எப்படின்னா, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்கள். எங்க இருந்து எதிர்க்கிறாங்க? குழியிலிருந்து எதிர்க்கிறாங்க. எந்திரிக்கும்படியாகவும். தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். யார் இந்த நன்மை செய்தவர்கள்? யார் இந்த தீமை செய்தவர்கள்? அதெல்லாம் கேட்க கூடாது. எந்திரிக்கிறாங்களா இல்லையா? யார் நன்மை செய்தவர்களா எந்திரிக்கிறாங்க, யார் தீமை செய்தவர்களா எந்திரிக்கிறாங்க. முற்பிதாக்கள். எதுக்கு? ஏதோ உனக்கு சொல்லி பாரு, ஏதோ ஒன்று சூட் ஆகும்ல. நன்மை செய்தவர்கள் யாரு? ஓ, முற்பிதாக்கள் நன்மை செய்தவர்கள். அப்படித்தானே பாத்திரலாம். இன்னைக்கு பார்க்க, இப்ப கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். கொஸ்டின்ல வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. திரள் கூட்டம் அடுத்த சாய்ஸ் வந்தாச்சு. இப்ப அப்ப மிச்சம் உலக ஜனங்கள், இன்னொன்னு சபை. இப்ப எதை எதுக்குன்னு சூட் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அப்படிங்கிறது எங்க இருக்கிறது? கல்லறைக்கு போய் புதைக்கிறதா? கிடையாது. மரித்த நிலைமையில் இருக்கிற எல்லாரும். அப்ப அது யார் வந்துருவா? நம்மளும் வந்துருவோம். நம்மளும் தாயின் வயிற்றில் பிறக்கிறப்ப எங்கதான் இருந்தோம்? சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற வரைக்கும் நம்ம எங்கதான் போயிருந்தோம்? மரத்து தான் இருந்தோம். பேப்டிஸ்ட் எடுக்காம பேசிக் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களே, அவங்க ஸ்டில் எங்கதான் இருக்கிறாங்க? அதையும் அமைச்சு பதில் சொல்லுங்க. யார் இந்த நன்மை செய்தவர்கள், யார் இந்த தீமை செய்தவர்கள்?
பேஜ் நம்பர் 953. ரசல் பிரதருடைய கான்செப்ட் ரொம்ப கிளியரா இருக்கும், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வாசிங்க இப்ப. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று காண்கிறோம். எங்கே கண்டோம்? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி போன ஸ்லைடில் கண்டோம். அடுத்தது, அதாவது முழுமையாக ஜீவனோடு எழும்புகிறவர்கள் யார் என்று அப்படின்னா நன்மை செய்தவர்கள் யாருன்னா முழுமையான ஜீவனோடு எழும்புறவங்க யாருங்க பாரு, அங்க பார்க்காம சொல்லுங்க. அவங்க கல்லறையில கொண்டு மறிக்கும் போது அவங்களுக்கு எது கன்ஃபார்ம் ஆயிருது? ஜீவன் கன்ஃபார்ம் ஆயிருது. அதுல 2 கேட்டகரி இருக்கிறாங்க, ஒன்னு சபை, இன்னொன்னு திரள் கூட்டம். வாசிங்க இப்ப. யார் என்று பார்க்கும்போது அது ஜெயம் கொள்ளுகிற வகுப்பினர்களாகிய சபை, முற்பிதாக்கள், திரள் கூட்டம் ஆகியோரை தான் குறிக்கும். கொஞ்சம் முற்பிதாக்களை பெண்டிங் வைங்க, அதுல ஒரு பாயிண்ட் பேசிட்டு அப்புறம் வர. கரெக்ட், இது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு என்னுடைய பதில் சபை, திரள் கூட்டம். அவர் சொன்னது முற்பிதா வச்சுக்கோங்க. முற்பிதாக்களை பத்தி படிக்கும்போது அந்த பாயிண்ட் கிளியர் ஆயிரும் நமக்கு. ஓகே. இவர்கள் மாத்திரம் நன்மை செய்தவர்களாக சொல்லப்படும். இவர்கள் மாத்திரம் தான் என்ன செஞ்சிருக்காங்க? அப்ப இவங்க செஞ்ச நன்மை என்ன? இவங்க என்ன நன்மை செஞ்சாங்கன்னா, ராமசாமி குழிக்குள் இருந்து எந்திரிச்சு வந்து கேட்கக்கூடிய சத்தியத்தை இப்பவே கேட்டு அவங்க கீழ்படிச்சதுனால அவங்க பிரேத குழிக்குள் இருந்தா கூட அவங்க வெளியே வந்துட்டாங்க. பிரேதத்துல இருந்து எப்ப? பேப்டிஸ்ட்ல வெளியே வந்துட்டாங்க இல்லையா? அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்கப்புறம் நன்மை செஞ்சாங்க. இப்ப அவங்களுக்கு ஜீவன் எப்ப கிடைச்சிருச்சுன்னா, அவங்க திருப்பி மாம்சத்துல மரிக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா ஜீவன் கன்ஃபார்ம். சோ இவங்க தான் யாருங்க? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகவும் ஆகிய கூட்டத்தாரை குறிக்கும். அடுத்து வாசிங்க. இவர்கள் மாத்திரமே நன்மை செய்தவர்களாக சொல்லப்பட முடியும். ஆண்டவரின் கருத்தின்படி நன்றாக செய்தவர்கள், வெல், குட், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. படிச்சிருக்கோமா? எங்க படிச்சோம்? எங்கேயோ படிச்சிருக்கோம். பேரபிள்ல படிச்சோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எந்த பேரபிள்? தாளந்து கணக்கு கேட்கும் எஜமான். நல்லது, உண்மை அப்படின்னு எப்ப சொன்னார்? கணக்கு பார்க்கும்போதே சொல்லிட்டார். அவங்க தான் நன்மை செய்தவர்கள். திவ்ய ஆமோதிப்பை பெற்றவர்கள். திவ்ய ஆமோதிப்பை. இப்ப ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. பிரேத குழியுள்ள அனைவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகும். அது யாரும் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது, தீமை செய்தவர்கள் என்ன அடையணும்? ஆக்கினை. ஆக்கினை என்ன? தண்டனை. ஆக்கினை 2ஆம் மரணம். பாருங்களேன், எங்கெங்கயோ போகுது சப்ஜெக்ட். ஆக்கினைங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பீரியட். ஏற்கனவே படிச்சிருக்குமா? கிரினோ அப்படிங்கிற வார்த்தை இட்ஸ் ப்ரொபேஷனரி பீரியட். ஆக்கினா தண்டனை கிடையாது, தண்டனையிலிருந்து மீண்டு வரக்கு கொடுக்கப்படக்கூடிய காலப்பகுதி. அதுல ஃபெயில் ஆனாதான் தண்டனை. அப்ப தீமை செய்தவர்கள் யார்? அவர்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை கிடையாது. அதுல ஒரு குரூப் தப்பிப்பாங்க. அவங்க யாருன்னா, இப்ப நம்ம பார்த்த 3 குரூப்பை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாரும். வாசிங்க இப்ப 954. உலகத்தில் மிஞ்சியுள்ள அனைவரும். உலகத்தில் என்ன பண்ணிருக்காங்க? மிஞ்சியுள்ள. யார் யாரெல்லாம் மிஞ்சியுள்ள? ஒண்ணு மிஞ்சியுள்ள யாருன்னு கேட்டேன் நானு. சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள் எடுத்துக்கிறேன் நான் கணக்கு. மிச்சம் இருக்கிற எல்லாருமே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள். தேவனால் என்ன பண்ணப்படாதவர்கள்? இது அவங்க தப்பு கிடையாதுங்க. ஒருவேளை இது அவங்க தப்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் இருந்திருக்காது. கரெக்டா? இது நியாயம், இது நீதியான நியாய தீர்ப்பு. சோ அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தீமை செய்தவர்கள் என்ற வார்த்தையின்படி ஒன்றாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? இப்ப சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் அஞ்ஞானிகளும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். யார் அஞ்ஞானி? தேவனை அறியாதவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது, அப்ப அஞ்ஞானினா வேற ஒரு குரூப் இருப்பாங்க, ஞானி. ஆனா இந்த கிளாஸ்ல வரமாட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, நல்ல சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டு உடன்படிக்கை செய்யாம போறவங்க. வாசிங்க இப்ப. ஏனெனில் அவர்கள் பெரிய இரட்சகரை அறியவில்லை. யார் அறியவில்லை? பெரிய இரட்சகரை யார் பெரிய இரட்சகர்? ஆமா, எல்லாருக்கும் இப்ப யாரை பத்தி தான் தெரியும்? இயேசு கிறிஸ்து பத்தி. பெரிய இரட்சகரை பத்தி தெரியாது. ஆகவே பிதாவை அவர் மூலம் நெருங்க ஸ்லாக்கியம் பெற்றிருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அதே வேளையில் இயேசுவை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டவர்கள் கூட இதில் அடங்குவார்கள். எந்த கேட்டகரியில? நன்மை செய்தவர்களா, தீமை செய்தவர்களா? அப்ப தீமை செய்த கேட்டகரியில் யார் அடங்குவாங்க? இயேசுவை பற்றி கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பேசிக் கிளாஸ் கேட்கறவங்க இல்ல, பேசிக் கிளாஸ் கேட்டுட்டு சாய்ஸ் கரெக்டா எடுக்காம போனவங்க. அவளை விட்டு வெளிவான் கூப்பிடுறப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு போனவங்க. சில பேர் அவளை விட்டு வெளிவான்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் முடியாது என்று போய் கொண்டிருப்பவர்கள். இவர்கள் இயேசு பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க, பட் நோ சாய்ஸ். அவர்கள் என்ன செய்தவர்களா கருதப்படுவார்கள்? நன்மை செய்தவர்களா, தீமை செய்தவர்களா? தீமை செய்தவர்கள். அடுத்தது, அது மாத்திரமல்ல, அவருடைய ஒப்புரவாக்குதலின் வேலையை பற்றி ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு என்ன இருக்கும்? தெரிஞ்சிருக்கும். 666 விளக்கம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் பல்வேறு வழிகளில் இந்த அறிவை பெற்றவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியங்களுக்கும் தருணங்களுக்கும் பதில் கொடுக்காத, கொடுத்த சாய்ஸ்க்கு கரெக்டா ரிப்ளை பண்ணாதவங்க.
தேவன் கொடுத்த வாய்ப்புக்கு கரெக்டா என்ன பண்ணவங்க ரிப்ளை கொடுக்காதங்க. முழுவதுமாக முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாதவர்கள் ஆகிய அனைவரும் இதில் அடங்குவர். அனைவரும் இதில் அடங்குவார்கள். ஓகே, அடுத்தது திவ்ய கருத்தின்படி டிவைன் ஸ்டேட்மெண்ட் படி இவர்கள் எல்லாரும் தீமை செய்தவர்கள். அதுல டிவைன் ஸ்டேட்மெண்ட் டக்குன்னு பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். டிவைன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வசனம், அவ்வளவுதான். உண்மைதானே? ஏங்க இப்ப ஒரு டிவைன் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி படிச்சோம் இல்லையா? என்ன டிவைன் ஸ்டேட்மெண்ட் படிச்சோம்? தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார். அந்த டிவைன் ஸ்டேட்மெண்ட் படி இவர்கள் என்னவா தான் கருதப்படுவார்னா தீமை செய்தவர்கள். ஆனா இவங்க தேவனை ஏமாத்தல. அதனால இவங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்குது? மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனா இப்ப சான்ஸை கையிலேயே வச்சுட்டு தேவனை ஏமாத்துறவங்களுக்கு கட்டாயமா என்னதான் கிடைக்கும்னா செகண்ட் டெத் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். அப்படின்னா இப்ப ராமசாமி, குப்புசாமி, இந்த சங்கர் இவங்கெல்லாம் கொடூரமா மற்ற ஜனங்களை கொடுமைப்படுத்தி கொலை பண்றாங்களே, அவங்களும் செத்து போயிட்டாங்களே, தூக்கு மாட்டப்பட்டு செத்து போயிட்டாங்களே. அவங்க நாளைக்கு ராஜ்யத்துக்குள்ள இருந்தா இவ்வளவு ஈஸியா இருக்குமா உங்களுக்கு ப்ராசஸ்? எந்திரிச்சு வருவாங்க, சத்தியம் கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க, ஜீவன் பெற்றுக்கொள்வாங்க. அப்ப இந்த இந்த உலகத்துல என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணலாம். கொஸ்டின் வாசிங்க. இப்ப கடந்த கால வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்கான தண்டனை மரித்தோரில் இருந்து எழுந்த பின் கிடைக்குமா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் உங்களுக்கு அந்த டெப்த் கொடுக்கறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். 100 பேரை கொலை பண்ணியிருக்க ஒருத்தன். அதாவது அரெஸ்ட் ஆகி, ஆனா ஜெயிலுக்குள்ளேயே இல்லை. அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளேயே இல்லை, அரெஸ்ட் ஆகி வெளியே சுத்தி கொலை பண்ணியிருக்கான். இப்ப அவனும் செத்து போயிட்டான். இப்ப குளிர் நிறுத்தி வருவானா வரமாட்டானா? டிவைன் ஸ்டேட்மெண்ட் படி வருவான். வந்து என்ன பெற்றுக்கொள்வான்? ஒருவேளை வாய்ப்பு எடுத்து எதை பெற்றுக்கொள்ள ராஜ்யத்து கடைசியில. அப்படின்னு இந்த பூமியில் அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் ஒண்ணுமே பதில் இல்லையா? அவனுக்கு தண்டனை மீண்டும் இருக்கா இல்லையா? அவனுக்கு தண்டனை மீண்டும் இருக்கா இல்லையா? நோ, கிடையாது. ஏன் கிடையாது? ஆனா தண்டனை இல்ல, அதுக்காக ஃப்ரீயா இருப்பான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. தண்டனை இல்லைங்கிறதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6:23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். கண்டிப்பா பாவத்தின் சம்பளம் என்ன அப்படின்னு இந்த உலகத்துல எப்பேற்பட்ட குற்றம் செய்தாலும் தண்டனை ஒண்ணுதான். இப்படி கேள்வி புரியுமா? கேட்போம் உங்களுக்கு. ஒரு கொலை செஞ்சாலும் தூக்குதான். ஏதாவது சொல்லுங்க. 10 கொலை செஞ்சாலும் தூக்குதான். தூக்கு தலைகீழாவா போடும், அங்க 10 பண்ணு இல்ல தூக்குதான். அப்ப மனுஷன் என்ன சட்டம் வச்சிருக்கான்? எக்ஸ்ட்ரீம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, அது மாறவே மாறாது எத்தனை செஞ்சாலும். அதே மாதிரிதான் ஆதாமுடைய சந்ததியினுடைய எக்ஸ்ட்ரீம் தண்டனை என்னன்னா டெத் மட்டும்தான். வாசிங்க. இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். கிளியர் உங்களுக்கு? அப்ப அந்த ராமசாமி, குப்புசாமி, இந்த சங்கர்லாம் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. எப்ப? மரணத்துல. சூப்பர். வாசிங்க. இப்ப பேஜ் நம்பர் 966. தற்கால பாவங்களுக்கு தண்டனை கிடையாதா என்று ஒருவர் கேட்கிறார் என்றால், நம்ம கேட்டதான் வேற அந்த அவரை பத்தி தான் கேட்டால் அவருக்கு நாம் பதில் கூறுகிறோம். ஒவ்வொரு பாவத்திற்கும் நீதி நிச்சயமாக தண்டனை வழங்கும். ஒவ்வொரு பாவத்துக்கு கண்டிப்பா என்ன உண்டு? அதான் நீதி. அடுத்து நெக்ஸ்ட். நாம் எல்லோரும் அறிந்துள்ளபடி ஆதாமின் பாவம் 6000 வருடங்களாக தண்டிக்கப்பட்டுள்ளது. தண்டனை எத்தனை வருஷமா இருக்குது? 6000 வருஷமா தண்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது. அந்த தண்டனைக்கு கீழ் எல்லா சிருஷ்டிகளும் ஏக்கத்துடன் பிரசவ வேதனைப்பட்டு மரணத்திற்குள் மூழ்கிவிட்டது. எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். 10 கொலை பண்ணவனுக்கும் மரணம் தான் தண்டனை, அவனால் கொலை செய்யப்பட்டவனுக்கும் தண்டனை மரணம் தான். இப்படி கூட ஒரு கேள்வி கேட்கலாம் தேவனுடைய பார்வையில் இருந்து. அவன் 10 கொலை பண்ணல, சரி 10 கொலை பண்ணாருல்ல, அவர் கொலை பண்ணாருல்ல ஒருத்தரை, அவர் யாரு? அவர் ஒரு பாவி. அப்ப இவர் என்ன ஆக்சுவலா பண்ணிருக்காருன்னா தேவனுக்கு அப்படி வேலையை சிம்பிள் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாரும் திருப்பி எங்குள்ள போயானோ, குழிக்குள்ள போயானும். புரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்? அப்ப தண்டனைங்கிற விஷயம் மரணத்தோட என்ன ஆயிடுச்சுங்க? முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்திருக்கிறார். இந்த கான்செப்ட் அக்செப்டடா? அப்ப தண்டனை எதோட கேன்சல் ஆயிடுச்சு? என்ன அருமையான கான்செப்ட்னா, அந்த 10 கொலை பண்ணவனுக்கு ஆதாமின் நிமித்தம் வந்த அந்த என்ன சொல்றது பாவம் எப்ப ஒட்டிக்கிச்சுன்னா அவன் தாயின் வயிற்றுல கருவ வருவான் போது. தண்டனை எப்ப கிடைச்சிருச்சுன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? தண்டனை. ஏன்னா
விடுதலைன்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் வரலது. ஆனா அதோட அவன் லைஃப்ல அவன் பூமியில ஆதாமுடைய சந்ததியில வந்ததுக்கான தண்டனை என்ன பண்ணிட்டான், நிறைவேற்றி முடிச்சிட்டான். ஆனா மீண்டும் கட்டாயம் என்ன பண்ணுவான், எந்திரிச்சு வருவான். போட்டோவை மட்டும் மறைச்சிட்டேன். யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் தான் அடிக்கடி கேட்பாங்க நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல வந்து. அப்ப இவன் இப்படி எல்லாம் கொலை செஞ்சா இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, ராஜ்யத்தில் அவனும் உயிர்த்தெழுந்து வந்துருவானா? அப்ப நம்ம ஆளுடைய நோக்கம் என்ன? அவன் உயிர்த்தெழுந்தே வரக்கூடாது. நான் கேட்கிறேன், அவன் கொலை பண்ணவங்கள யாருன்னு கேட்டா அவங்களும் பாவிகள் தான். அப்ப இவனுக்கு தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கார்? தண்டனைங்கிறத முடிச்சிட்டாரு அவன் மரணத்துல. ஆனா ராஜ்யத்திற்குள்ள உயிர்த்தெழுந்து வராங்க இல்லையா, பிரேத குழிகளுள்ள சத்தம் கேட்கும் இல்லையா, கேட்டதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் தண்டனை இருக்காது, ஆனா நிந்தனை இருக்கும், இகழ்ச்சி இருக்கும். அப்படின்னு எங்க இருக்கு? டிவைன் ஸ்டேட்மெண்ட். அது எங்க இருக்கு? பைபிள் இருக்குன்னு சொல்லுங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில், பூமியின் தூளில் மரித்தவர்கள் அல்ல, நித்திரை. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் பார்க்க போறோம். மரித்தல் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க நோட் பண்ண வேண்டியது, பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர். புரிஞ்சவங்களுக்கு? அங்கேயே ஸ்டே பண்ணிருக்கிறவங்கள அநேகர். சிலர் நித்திய ஜீவனுக்கும். சிலர் எந்திரிக்கும் போது எதுக்காக எந்திரிப்பாங்க? நித்திய ஜீவன். அது எப்ப கிடைக்கும்? எவர் லாஸ்டிங் லைஃப். அவங்க பர்ஃபெக்ட் ஆகும்போது அனஸ்டாசிஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அனஸ்டாசிஸ்ல கிடைக்கும். அடுத்தது சிலர் நித்திய நிந்தைக்கும். அந்த சிலர் எதுக்கு எந்திரிக்கிறாங்களாமா? நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எந்திரிப்பார். அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது சில பேருக்கு நிந்தை இகழ்ச்சி இருக்காது, ஆனா சிலருக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்னா நிந்தை இகழ்ச்சி இருக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரசல் ப்ரோடி கமெண்ட்ரியில பேஜ் நம்பர் 666ல இருக்கு பாத்தீங்கன்னா, 6th வால்யூம்ல, டு ஷேம், அதாவது வெக்கப்படுற மாதிரி ஒரு கண்டிஷன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். டிஸ்ஹானர் இருக்கும். அப்படின்னா மரியாதைக்குரிய விஷயங்கள் அவனுக்கு உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் இருக்கும். இருக்குமா? இப்ப நான் பேசணும், ஒருத்தன் அவன் ராஜ்யத்துக்குள்ள அவர் ராஜ்யத்துக்குள்ள உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒழுங்க உடன்படிக்கை கீழ், அதாவது அந்த ராஜ்யத்தின் நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா கண்டிப்பா ஜீவன் கிடைக்கும். அது எந்த, ஏன்னா தேவன் நீதி மாற்ற மாட்டார். முன்னாடி செஞ்ச பாவத்துக்காக திருப்பி உன்னை போட்டு நான் மாட்டுவேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மரண தண்டனை எப்ப கிடைச்சிச்சு? அவனுக்கு மரணத்திலே கிடைச்சிருச்சு. இப்ப உயிர்த்தெழுந்து வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறமா இப்ப அவனுக்கு தண்டனை கிடைக்காது, ஆனா இகழ்ச்சியும் நிந்தையும் கண்டிப்பா கிடைக்கும். ஏண்டா செஞ்சோன்னு அவன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். அப்படி ஃபீல் பண்ணாமல அவன் ஜீவனுக்குள்ள போக முடியாது. அதுக்கு தான் அந்த வசனம் ப்ரூஃப். இப்ப ரசல் பேர் யார் எக்ஸாம்பிள் எடுத்திருக்காருன்னா, நீரோ மன்னன். யாரது? நீங்க சொல்றீங்களே ராமசாமி, குப்சாமி, சங்கர், அதோட பெரியவர். இது 100 சங்கர் இவரு. ஓகே, இவரு ராஜ்யத்துக்குள்ள வரும்போது ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா புதிய உடன்படிக்கை கீழ்ப்படிஞ்சு அழகா அப்படி ஜீவன் பெற்றுக்கொள்வாரா? கட்டாயமே கிடையாது. நாமளே விட மாட்டோம் அப்படின்னு. வாசிங்க. இப்ப பேஜ் நம்பர் 963, பேஜ் நம்பர் அப்புறம் போடுறேன், இப்ப வாசிருங்க. கொஞ்சம் எல்லாரும் வாசிக்கும் போது எங்க வாசிக்கிறாங்கன்னு கவனத்தை சிதற விட்டீங்கன்னா திருப்பி பிடிக்க முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. வாசிங்க. இப்ப நாம் ஏற்கனவே நீரோவை ஒரு உதாரணமாக உபயோகித்துள்ளோம். நல்ல வேளை அவர் காலத்துல அவர் இல்ல, அதனால அவர் நீரோவை உபயோகித்தார். அவன் நித்திய இகழ்ச்சிக்கும் நிந்தைக்கும் வருபவர்களில் ஒருவனாக நிச்சயமாக இருப்பான். தானியேல்ல படிச்ச வசனத்தின்படி அவனுக்கு தண்டனை முடிஞ்சது, ஆனா என்ன இருக்கு? இன்னும் நித்திய இகழ்ச்சியும் நிந்தையும் இருக்கும். அதுல நீரோமன் யாரா இருப்பான்? ஒருவனாக இருப்பான். ஆமா, இருக்கு ஒரு நிமிஷம். நீரோமன் யார் சொல்லுங்க? நான் பாட்டுக்கு ஓர பேசிட்டு போயிட்டு, ரோம்ல ஒரு வீடு கட்டி தீ வச்சார். டீ வைக்கல, தீ வச்சார். எதுக்கு வச்சாரு? ரோம் நகரத்துக்கு வச்சார். ஏன் வச்சாரு? அதாவது ரோம ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் விரோதத்தை ஏற்படுத்துறதுக்காக இவரே கொண்டு ரோம் நகரத்தில் தீ வச்சுட்டு யூதர்களை வச்சாங்கன்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா யூதர்கள் இல்ல, கிறிஸ்தவர்கள். அப்படின்னா யூதர்கள் இருந்து கிறிஸ்தவர்களை கன்வெர்ட் ஆனவங்களை பொறாமை கொண்டு கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். இப்ப இவரு யார் யாரெல்லாம் கொலை செய்வதற்கு காரணமா இருந்தாரோ அவங்களும் செத்துட்டாங்க. இப்ப அவங்களும் எந்திரிச்சாச்சு, இவர் எந்திரிச்சாச்சு. இப்ப அவங்களுக்கு இந்த நிந்தை இகழ்ச்சி இருக்காது. ஆனா யாருக்கு இருக்கும்? இவருக்கு இருக்கும். எப்படி இருக்கும்னா வாசிங்க. இப்ப எங்க இருந்து விட்டீங்க? நிச்சயமா எந்த லைன் நம்பர் சொல்லிட்டு வாசிங்க, எனக்கு கேப் விட்டா போயிடுது. தேர்ட் லைன். நாம் மேற்கொண்டும் விளக்குவதற்காக அவனை உபயோகிக்கலாம். உலகத்தின் தற்கால சந்ததி ராஜ்யத்தின்
அதிகாரத்திற்குள்ளும் ஓரளவு நீதிக்குள்ளும் புத்திசாலித்தனத்திற்குள்ளும் கொண்டு வரப்படுவதற்கு முன்னால் நித்திரையில் இருக்கிற உலகத்தின் விழித்தெழுதல் துவங்காது என்பதை நாம் நினைவு கூறுகையில், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ராஜ்யம் 1874 ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பீசபிள் கிங்டம் இன்னும் என்ன ஆகல, ஆரம்பிக்கல. ஏன்னா சபையினுடைய உயிர்த்தெழுதலும் திரள் கூட்டத்தில் உயிர்த்தெழுதலும் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதலும் இன்னும் முடியல. அதெல்லாம் முடிஞ்சு உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்கும் போது நீரோ வெளியே வரும்போது அவன் இறந்த வேளையில் இருந்ததை காட்டிலும் நீரோ மன்னன் எப்ப இறந்தாரு? அவர் செத்து போனப்ப இறந்தார். வருஷமெல்லாம் வேண்டாம், ஏறக்குறைய பி எத்தனை நூற்றாண்டு இருக்கும்? ஒரு 3ஆம் நூற்றாண்டு வச்சுக்கலாமா? எனக்கும் தெரியல, விட்டுருங்க. 2ஆம் நூற்றாண்டு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், விட்டுருங்க. அவர் முடிச்சிட்டாரு, அவர் போய் நீ கொலை பண்ண வேண்டியதில்லை. 60ல் சரி, கிபி 60ல் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்க. வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இறந்துட்டார், ஓகே. முதல் நூற்றாண்டுல இறந்துட்டார். அவர் முதல் நூற்றாண்டுல இறக்கிறப்ப கடைசியா கண்ணு பார்த்திருப்பார்ல, திறந்து சாகருக்கு முன்னாடி. அப்ப பூமியை பார்த்திருப்பார்ல, மரிச்சிட்டார். இப்ப திருப்பி உயிர்த்தெழ போறார். இப்ப வாசிங்க தொடர்ந்து. அவன் இறந்த வேளையில் இருந்ததை காட்டிலும் வித்தியாசமான சமுதாய நிலைமைகள் இருப்பதை அவன் காண்பான். அவன் எந்திரிச்சு வரும்போது, அவன் கண்ணை திறக்கும் போது அவன் பார்க்கிற காட்சி கண்ணை மூடுறப்ப இருந்த காட்சியா இருக்காது. வித்தியாசமா சூழ்நிலை என்ன இருக்கும், மாறி இருக்கும். ஒரு வித்தியாசமான சூழ்நிலை கூறுக. அவர்களால் கொல்லப்படல் எந்திரிச்சிருப்பாங்க. சூப்பர், இது நல்ல பாயிண்ட். அவன் பாப்பான், நம்ம இவனை கொண்டுட்டோமே ஏற்கனவே அப்படின்னு பாப்பான். இன்னொன்னு, சாத்தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, கட்டப்பட்டிருப்பான். அவன் எதிர்பார்த்த தீமைகள்லாம் அங்க என்ன நடக்காது. அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது ரோட்ல ஒருத்தர் ஸ்பீடா போய் முட்டும் போது, அவர் அப்ப ரோட்ல போயிருக்க மாட்டாங்களா யாரும், நீரோ இறந்தப்ப ஸ்பீடா போய் நடந்து போய் முட்டும் போது கோவம் வந்திருக்கும். இப்ப வண்டியில போய் முட்டினா கூட ஒருத்தருக்கு என்ன வராது, என்ன கோவம் வராம இருக்கு அப்படின்னு நம்ம பாப்பானா இல்லையா? யார் பாப்பா? நீராமன்னன் பாப்பார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவன் காண்பான் என்று உடனடியாக நாம் யோசிப்போம். கண்டிப்பா அவன் பார்க்கிற சூழ்நிலை வித்தியாசமா தான் இருக்கு என்று யோசிப்போம். அவனால் வளர்க்கப்பட்டு எவனால் வளர்க்கப்பட்டு? நீரோ மன்னனால் வளர்க்கப்பட்டு கை கொள்ளப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள். நீரோ மன்னன் இருந்தப்ப அவன் கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண பாருங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள் அவமானத்தை கொண்டு வரும் ராஜ்யத்தில். அருமையான பாயிண்ட். அவன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவன் உயிரோடு இருக்கிறப்ப ப்ராமினென்ட்டா செஞ்சானோ அக்கிரமம், அதெல்லாம் ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் செஞ்சா அவமானமா இருக்கும். உதாரணமா எப்படி எடுத்துக்கலாம், இன்னைக்கு ரோட்ல ஒருத்தர் தலையில நடந்து போனா எப்படி இருக்கும்? இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க எப்படி இருக்கும். அதாவது நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் வேற மாதிரி ட்ரெஸ் இருக்க முடியாது. பழைய காலத்து ட்ரெஸ் ஒருத்தர் போட்டு போனாரு, இப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு காட்சி தோன்ற ஆரம்பிக்கும் அவனுக்கு. யாருக்கு? நீரோ மன்னனுக்கு. அவனால் வெறுத்து விலக்கப்பட்ட நற்குணங்கள் முக்கியமானதாக கருதப்படுவதை எப்படி இருக்கும்னா, இவன் எதெல்லாம் இவன் சர்வாதிகாரத்தால வெறுத்து ரூல் போட்டானோ தேசத்துல, இதை பண்ணக்கூடாதுன்ட்டு அதை எல்லாரும் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா, இவனால கொல்லப்பட்டாங்கல்ல, இவன் ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை மதிக்காம சில பேர்த்து கொண்டான்ல, அந்த ஜனங்க எந்திரிச்சு இவன் போட்ட சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவனால என்ன பண்ண முடியாது. இப்ப இவனுக்கு என்ன வரும்? பெருத்த அவமானம். என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு அவமானம் வருமா இல்லையா? இந்த வேதனை சாதாரண வேதனை இல்லைங்க. அடுத்து நெக்ஸ்ட், ஆளுகையில் இருப்பதையும் அவன் காண்பான். எதெல்லாம் நல்ல குண லட்சணம் இவன் வந்து கெட்டதுன்னு சொல்லி விட்டது, நல்லதை வேண்டான்னு சொல்லி விட்டதெல்லாம் ராஜ்யத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும் வரும்போது, அவனை காட்டிலும் குறைவாக வேண்டுமென்றே செய்தவர்கள், அவனோட கொஞ்சம் கம்மியா குற்றம் செஞ்சவங்க, குறைவாக சீர்கெட்டவர்கள். அருமையா இருக்கு அந்த வார்த்தை. அடுத்தது, குறைவாக துஷ்டத்தனம் உள்ளவர்கள், குறைவான துஷ்டத்தனம் உள்ளவர்கள் இவனோட பெட்டரா இருப்பாங்க. கரெக்டா? குறைவாக இகழ்ச்சியுள்ளவர்கள் ஆகிய இவர்களை காட்டிலும் அவன் அதிகமாக தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள டைஜஸ்டே பண்ண முடியாது சூழ்நிலை. இவன் ஆகாதுன்னு சொன்னதெல்லாம் எல்லாருமே பண்ணும். இன்ஃபேக்ட் இவனும் பண்ணியாடும். இவன் ஆகாதுன்னு எதை சொன்னா, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற குரூப் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, பைபிள் இல்ல, கிறிஸ்துவ பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இப்ப எல்லா ஜனங்களும் யாரை பின்பற்றி இருப்பாங்க? இவனை எதை பின்பற்றியானோ? கிறிஸ்து. எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கும். இன்னைக்கு பெயர் சபையில் நம்ம போய் நோட்டீஸ் கொடுக்க போறப்போ ஒருத்தர் நம்மளை கூட்டு போய் உள்ள அடிச்சார்ல, அடி வாங்கினதுக்கு மட்டும் தான் தெரியும். கட்டி வச்சாங்கல்ல, கட்டி வச்சவரு நம்மளை நம்ம அங்க இருக்க போறதுல நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வேலை செஞ்ச ஒருத்தர், கிறிஸ்துவுக்காக அகைன்ஸ்டா இருந்த ஒருத்தர், இப்ப கிறிஸ்துவ பத்தி அவரே போய் நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுப்பாரா? இன்னைக்கு பெயர் சபையில் இருக்கிற ஒரு போதகர் நம்ம கொடுக்குற நோட்டீஸ் அவர் போய் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏத்துக்குவாரா?
இந்த அவமானம் சாதாரணமான அவமானம் அங்க இருக்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா பார்த்தா இந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்டா இருக்கு. அதாவது தப்பு செஞ்சவன் எப்படி வேணாலும் தப்பு செய்யலாம்னா அதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. அது ஆதாமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட் 6000 years. ஆனா அதுலயும் கிரேஸ் என்னன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி. தப்பிச்சாங்க, மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்துட்டாங்க. திருப்பி எல்லாம் இன்னொரு சான்ஸ் கிடையாது. ஆனா திருப்பி அவன் மனம் திருந்தோன்னா அவனுடைய பழைய மனநிலைமை கண்டிப்பா மாறாம மனம் திரும்ப முடியாது. இப்ப கடைசியில் வாசிக்கலாம். சரித்திரத்தின் வாயிலாக அவன் நன்றாக பிரபலம் அடைந்திருந்தாலும், யாரு? நீரோ மன்னன் பிரபலம் அடைந்திருந்தாலும், மேல வாசிங்க. மேலும் அவன் தன்னுடைய அதிகாரங்களையும் தருணங்களையும் துஷ்பிரயோகம் பண்ணியதால் மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த தாயை கொலை செய்தவனாகவும் ஆண்டவரின் விசுவாசிகளை உபத்திரவப்படுத்தினவனாகவும் கொடுமைப்படுத்தினவனாகவும் இருந்ததின் நிமித்தமும் பொதுவாக இகழ்ச்சிக்குரியவனாக இருக்க. புரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம ஒரு கேஸ் எடுத்தோம் இல்லையா? 100 கொலை பண்ணவர் ஒருத்தர். அந்த 100 கொலை பண்ணவர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர் யாரை கொலை பண்ணாரோ அவங்கெல்லாம் இவருக்கு சாப்பாடு போடுவாங்க. அவன் யோசிப்பான், நான் உங்க ஜீவனை எடுத்தேன், நீங்க எனக்கு ஜீவன் கொடுக்குறீங்க. அவன் கண்ணில இருந்து என்ன வரும்? கண்டிப்பா அவன் உண்மையாலுமே திருந்தவனா இருந்தா திருந்திடுவான். இதுக்கு வசனம் கூறுக. வாயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம். இதற்கு வசனம் கூறுக. இப்படி சொல்லட்டுமா? அவர் அருவாள் வச்சிருந்தார் கையில, தலையை வெட்டினார். அதே அருவாளை வெட்டப்பட்டவர் உயிர்த்தெழுந்து எழுந்திருந்து அறுத்து சமையல் செஞ்சு சாப்பாடு போடுவார். இதுக்கு வசனம் கூறுக. நீங்களே ஒருத்தருக்குள் ஒருத்தர் பேசிக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டு. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஈட்டிகளை எப்படி அடிப்பாங்களாமா? அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி இனிமேல் என்ன எடுக்காது? பட்டயம் எடுக்காது. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. நான் என்ன பாயிண்ட்காக சொல்ல வந்தேன்னா, அவன் செஞ்ச விஷயம் அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஜீவன் கொடுக்கறதுக்காக வரும். இதுல இருந்து ஒருவேளை திருந்துனா அவர்கள் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மீண்டும் என்ன பண்ணலாம்? மாறலாம். எந்த பாயிண்ட்டுக்காக வந்தேன்னா, இவ்வளவு கொடூரமா ஒரு குற்றம் செஞ்ச ஒருத்தன் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் குற்றமே செய்யாம மறிச்சவங்களோட ஈக்குவலா இருப்பானா? இல்ல. ஆனா தண்டனை கிடையாது. ஆனா என்ன இருக்குன்னா, இகழ்ச்சியும் நிந்தையும் கண்டிப்பார். இதை ஒட்டின இன்னொரு வசனம். அப்ப நீரோமனுடைய பாவம் தண்டனைக்குட்பட்டாலும் அந்த பாவம் அவர் மரிக்கும் போதே மரிச்சிருச்சா இல்ல தொடர்ந்து வருதா? நீரோமனுடைய பாவம் பண்ணார் இல்லையா? மரிச்சிட்டார் இல்லையா? மரிக்கும் போதே நீரோமனுடைய பாவம் எல்லாம் கேன்சலா அல்லது தொடர்ந்து வருமா? வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் சொல்ற பாவங்கிறது அவருக்குள்ள ஆதாமின் நிமித்தம் வந்த பாவம் இல்ல. அது எப்பயே மரிச்சிரும், டெத்துக்கு போற மரிச்சிரும். ஆனா அவர் செஞ்ச பாவத்துடைய விளைவு டெஃபினட்டா வரும். இப்ப வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். இந்த சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணிக்குதாமா? முந்திக் கொள்ளுமாமா. அடுத்தது, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். எத்தனை கேட்டகரி இருக்கு இந்த வசனத்துல? 2. என்னென்ன? அதெல்லாம் கேட்க கூடாது. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணிக்கும்? முந்திக்கும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின். யார் இது? இது யாரு? இது யார்? எதெல்லாம் நல்லது அது பூரா சபைக்கு போட்டுவிடு. பசங்க பரீட்சையில் சாய்ஸ் கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து மார்க் பண்ணி, இதுக்கு மோசமா இருக்கிறதெல்லாம் சாத்தானுக்கு மார்க் பண்ணிவிடு. எப்படின்னு சொல்லுவோம் நான் விளக்கம். நீங்க சொல்றீங்களா பதில்? இது சிலருடைய பாவங்கள் இருக்கு, ஆனா வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணிருச்சு? முந்திருச்சு. தட் மீன்ஸ் நியாய தீர்ப்போட அவங்க பாவங்கள் க்ளோஸ்டு. ஆனா சிலருக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சும் பாவம் என்ன ஆகுது? பின்தொடர்ந்து. இப்ப புரியுது உங்களுக்கு? அப்படின்னு இந்த கேஸ் யார்? நியாய தீர்ப்பு முந்திக் கொள்ற கேஸ் யாருன்னா வாசிங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்கள் பாவங்களை எல்லாம் உலகத்திற்கான பொது நியாய தீர்ப்பு நேரத்தில் எப்ப உலகத்துக்கான பொதுவான நியாய தீர்ப்பு எப்ப நடக்கிறது? செம்மறியாடு வெள்ளாடு அங்க நடக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே நியாய தீர்ப்பில் தீர்த்து விடுபவர்கள். நியாய தீர்ப்பில் தீர்த்து. இது யாருங்க பேர்? இப்பவே தீர்த்துட்டு போறது யாருன்னு கேட்டேன். எப்பவே தீர்த்துட்டோம். ஆதாமின் நிமித்தம் வந்த பாவத்தை தீர்த்தாச்சு. இப்ப செஞ்சுட்டு இருக்கிற பாவத்தையும் தீர்த்துருவோம். எப்ப தீர்த்துருவோம்? நம்ம தீர்ந்து போகும்போது தீர்த்துருவோம்.
இல்லைன்னா தொடராது, செகண்ட் டெத் முடிச்சது. ஸோ இந்த கேஸ் புரிஞ்சா கிளியரா? அப்படின்னா இந்த அவர்களை பின்தொடரும் யாரு? இப்ப படிச்ச பாருங்க, நீரோ மன்னன், இந்த ராமசாமி, குப்புசாமி, அப்புறம் ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா, இவங்க எல்லாம் மரணங்கிற தண்டனை அனுபவிச்சிட்டா கூட சிந்தை அதான் இருக்குது பழசு, அது கண்டிப்பா அவங்கள விடாது. சோ அதுக்கு பேர் தான் அவர்களை பின்தொடரும். வாசிங்க இப்ப. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்கள் பாவங்களை எல்லாம் உலகத்திற்கான பொது நியாய தீர்ப்பில் தீர்ப்பவர்கள். பொது நியாய தீர்ப்புல போய் தான் தீர்க்கிறவங்க. சிம்பிளா சொல்ல போனா இந்த யுகத்திலேயே தங்கள் பாவங்களை தீர்த்து முடிக்கிறவங்க நியாய தீர்ப்புக்கு முந்திக்கிறாங்க சபை. கரெக்டுங்களா? அடுத்த பாயிண்ட் யாருன்னா, முடிக்காம இருக்கிறவங்க அடுத்த யுகத்துல என்ன பண்றாங்கன்னா தங்கள் பாவத்தை தீர்த்து கொள்றாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள். கிளியர்? உயிர்த்தெழுதலின் வகைகள் கூறுக. முதலாம் உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதல், பெரிதான உயிர்த்தெழுதல். சரி, ஏதோ ஒன்று வச்சுக்க, டக்கு ஆரம்பிங்க. பொதுவான உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல். சரி விடுங்க, இந்த வம்பே வேண்டாம். ஸோ 3 உயிர்த்தெழுதல் என்னென்ன? பெட்டர், மேன்மையான உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல், பொதுவான. இப்ப நம்ம படிச்சது நியாய தீர்ப்புக்கு பின்தொடர்றது பொதுவான உயிர்த்தெழுதலை போய் க்ளோஸ் பண்றது. இந்த 3 உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள சம்பந்தங்களை கூறுக. முதல்ல நம்ம வரும்னு ஆசைப்படுறது எந்த உயிர்த்தெழுதல்ல? இந்த லிஸ்ட்ல முதல்லையா? எங்க இருக்குது? 2வதா இருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதல். அடுத்து நெக்ஸ்ட், அது யாருக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல்? முற்பிதாக்களுக்கு. பொதுவான உயிர்த்தெழுதல் யாரு? சோ இது 3க்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அடுத்த சைடு போட போறேன், நீங்க கனெக்ஷன் புரிஞ்சீங்கன்னா கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கனெக்ஷன் கனெக்ஷன் எனது தொடர்புகளை கூறுக. சரி, எப்படி கேட்கட்டுமா? இதுல 1 நடக்காம மிச்சம் 2 நடக்காது. இதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்காம மிச்சம் உயிர்த்தெழுதல் இல்ல. ஒத்துக்கிறீங்களா? அதையே திருப்பி ஒரு சொல்லுங்க எல்லாருங்கிட்ட. முதலாம் உயிர்த்தெழுதல் இல்லாம மேன்மையான உயிர்த்தெழுதல் இல்ல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதலாம் உயிர்த்தெழுதல் இல்லாம பொதுவான உயிர்த்தெழுதல் நடக்காது. முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்தா தான் பொதுவான உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்ப அந்த உயிர்த்தெழுதலுக்கு இந்த உயிர்த்தெழுதலுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. பொதுவான உயிர்த்தெழுதல் யாருக்குன்னா உலக ஜனங்களுக்கு. இந்த 3க்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை வாசிக்கலாம். அப்புறம் அடுத்த கொஸ்டினுக்கு வரேன் நான். பேஜ் நம்பர் 950. ஆதி காலத்து மேன்மையுள்ளவர்கள் எதிர்பார்த்திருந்த மேலான உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலாக இருக்காது. போதும், எல்லாரும் எண்ணி பாருங்க. இங்க என்ன சொல்றாருன்னா ரசல்பர், முன்னோர்கள் வாழ்ந்தாங்கல்ல முற்பிதாக்கள், அந்த முற்பிதாக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்குல்ல, பெட்டர் ரெசரக்ஷன், அது சபைக்கு இப்ப கிடைக்கிற முதலாம் உயிர்த்தெழுதலாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா முற்பிதாக்கள் எந்த உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கல? முதலாம் உயிர்த்தெழுதல் அவங்க என்ன பண்ணல? எதிர்பார்க்கல. ஆனா எதை எதிர்பார்த்திருக்காங்க? மேன்மையான உயிர்த்தெழுதல். வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட், அது சுவிசேஷ யுகத்தின் போது கிறிஸ்து தலையாகவும் அவருடைய சபை சரீரமாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே என்று நமக்கு அப்போஸ்தலர் கூறுகிறார். முதலாம் உயிர்த்தெழுதல் சபைக்கு மாத்திரம் தான் நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது, இந்த ஆதி காலத்து மேன்மை பெற்றோர் பெறுகிற மேலான உயிர்த்தெழுதல், அதாவது முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல். மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பது அவர்களோடு இருந்த மானிடர்கள் பெறுவதை விட உயர்வானதாக, பொதுவான உயிர்த்தெழுதலை விட பெட்டரா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெட்டர் ரெசரக்ஷன் எதை விட பெட்டரா இருக்கும்னா, ஜெனரல் ரெசரக்ஷன் இருக்குல்ல, அதை விட எப்படி இருக்கும்? பெட்டரா இருக்கும். ஆனா முதலாம் உயிர்த்தெழுதலை விட பெட்டரா என்ன பண்ணாது? இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? அது பின்னாடி மாத்தக்கூடாது அடுத்த கொஸ்டின்ல. அடுத்தது நெக்ஸ்ட், மேலும் 1000 வருட யுகத்தின் போது அதன் ஆரம்பத்தில் நியாய தீர்ப்புகள் மூலமாக வருகிற படிப்படியான உயிர்த்தெழுதலை விட இது மேலான, உடனடியாக மனுஷனின் பரிபூர்ண நிலைக்கு. 1000 வருட யுகத்தின் போது ஆரம்பத்தில் வரக்கூடிய நியாய தீர்ப்பு மூலமா வரக்கூடிய உயிர்த்தெழுதல், அது எது? பொதுவான உயிர்த்தெழுதல். உலக ஜனங்களுக்கு படிப்படியாக தானே வருது 1000 ஆண்டு அரசாட்சியில. அந்த உயிர்த்தெழுதலை விட இது மேலான, அதாவது உலக ஜனங்களோட முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல் மேலான, உடனடியாக மனுஷனின் பரிபூர்ண நிலை கொண்டு வருகிற ஒரு உயிர்த்தெழுதலா இருக்கும். ஹியூமன் பர்ஃபெக்ஷனுக்கு உடனடியாக என்ன பண்ணிடுவாங்க அவங்க? வந்தக்கூடிய உயிர்த்தெழுதலாகத்தான் இருக்கும் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். அதனால அவங்களுக்கு ராஜ்யத்தில் என்ன வாய்ப்புனா, யாருக்கு? முற்பிதாக்களுக்கு ராஜ்யத்தில் என்ன வாய்ப்புனா, இது அவர்களை கிறிஸ்துவின் கனத்துக்குரிய ஊழியக்காரர்களாக இருக்கவும், 1000 வருடத்தின் போது ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களாக இருக்கவும், மேலும் பரிபூர்ண மனிதர்களாக, பூமியின் பிரபுக்களாக. போதும், வசனம் கூறுக. சங்கீதம் 45 சாசனத்தின் தலைப்பு கூற வேண்டாம், வசனம் கூற வேண்டும்.
உம்முடைய பிதாக்களுக்கு பதிலாக உம்முடைய குமார். சில பேருக்கு எங்கேயோ என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறதா உயிர்த்தல் உயிர்த்தல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீ அவர்கள் பிதாக்களுக்கு பதிலாக அவருடைய குமார் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் என்ன வைப்பாரு. சோ அவங்க வரக்கூடிய உயிர்த்தலுக்கு என்ன பேரு? பெட்டர் ரெசரக்ஷன். இட் இஸ் நாட் பெட்டர் தேன் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், அதை மறந்துட வேண்டாம். ஆனா பெட்டர் தேன் பொதுவான உயிர்த்தெழுதல். கிளியர்? இப்ப கொஸ்டின், முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க. எப்போ உயிர்த்தெழுந்து வருவாங்க? பேர் கேட்கல. எப்போ உயிர்த்தெழுந்து வருவாங்க? சபை முடிஞ்சு, அங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க, சபை முடிஞ்சு திரள் கூட்டம் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுந்து வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு ஜீவன் கன்ஃபார்மா அல்லது இல்லையா? கன்ஃபார்மா சொல்றீங்களா? எந்திரிச்சு வரும்போது அவங்களுக்கு ஜீவன் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் இல்லையா? என்னை கேட்டா கன்ஃபார்ம், ஆனா கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ற வேலை அவங்க பண்ணணும், அதுக்காக தோத்துருவாங்க நான் சொல்ல வரல, அப்படி எங்கேயுமே பைபிள் இல்லை. பட் அவங்க எந்திரிச்சு வரும்போது சபை பெற்றிருக்கிற பர்ஃபெக்ஷன் அவங்களுக்குள்ள டெஃபினட்டா இருக்காது. அதுக்கு உதாரணம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு வசனம் இப்ப எங்க போய் எடுக்கலாம்? வசனம் முற்பிதாக்களை பத்தி படிச்சோன்னா எங்க போய் வசனம் எடுப்பீங்க? பழைய ஏற்பாட்டில் இல்ல, புதிய ஏற்பாட்டில். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று. சரி, ஒரு எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் சிம்சோன் எடுத்துக்கலாமா? நான் அதை அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். சிம்சோன் விசுவாசத்தினால என்ன பெற்றாரு? எப்ப? அவரு உயிரோடு இருந்தப்ப, யூத யுகத்துல. கரெக்டானே? நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அப்படின்னா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ அதை அவங்க என்ன பண்ணல? அடையல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடைஞ்சாங்கன்னு இருக்கு பைபிள். அப்ப அடைவாங்க. கரெக்ட்? நிதானத்துக்கு வந்துருங்க. விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றிருந்தும் தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த விஷயத்தை அவர்கள் வாழும் போது அடையல. அதான் வசனம் சொல்லுது. அப்படி பார்த்த கொஸ்டின், அடைவாங்க, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்ப கொஸ்டின், என்ன விஷயத்தை தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் அவங்க உயிரோடு இருக்கிறப்ப? சாய்ஸ் தர உங்களுக்கு. பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங் கொடுத்திருந்தாரா சிம்சோனுக்கு? கிடையவே கிடையாது. இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பரலோக அழைப்பு அல்ல. அப்படின்னா பரலோக அழைப்பு அவங்க திருப்பி அடைவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். கிளியர்? ஆனா ஏதோ ஒண்ணு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், அதை அவங்க நம்பி ஓடி இருக்கிறாங்க. ஆனா அடையில, அடைஞ்சிருவாங்க. எதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க அடையில அப்படிங்கிறது தான் அவங்க எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ சிம்பிளான விஷயம் கேட்டீங்கன்னா, ஃப்ரம் ஜெனிசிஸ், ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 4675 ரசல் பெல் சொல்லியிருக்காரு, ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எங்கேயுமே பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் இருக்குன்னு என்ன பண்ணல, அவரு சொல்லவே இல்லை. அப்ப தேவன் அவங்களுக்கு இது ஆவிக்குரிய விஷயத்த வாக்குத்தத்தம் பண்ணல. அப்படின்னா எதை வாக்குத்தத்தம் பண்ணார்னா, எவர் லாஸ்டிங் லைஃப். இப்ப நம்ம சொல்றோம் ராமசாமி கடைசியில் வாங்கி போறோம் இல்லையா, என்னது? ஜீவன். அந்த எவர் லாஸ்டிங் லைஃப் தான் அவங்களுக்கு ப்ராமிஸா கொடுத்தாரு. வாங்கிட்டாங்களா? அடையாமல் போனார்கள். அப்ப எவர் லாஸ்டிங் லைஃப்ங்கிற ப்ராமிஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா என்ன பண்ணலாங்க, அதைய அடையல. எப்ப அடைவாங்க? அதான் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம். அதுக்காக ஃபெயில் ஆவாங்கன்னு சொல்றதுக்கு நான் வரல. உதாரணத்துக்கு சிம்சோன். சிம்சோன் கம்ப்ளீட்லி குவாலிஃபைடா சாகும்போது? இல்ல. அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சிம்சோன் he was better but not perfect. பர்ஃபெக்ட் ஆகணுமா ஆகக்கூடாது? பெட்டர் வேணுமா பர்ஃபெக்ட் வேணுமா? பர்ஃபெக்டா இருந்தா தான் கரெக்ட். அப்ப பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சிம்சோனுக்கு ஒரு காலப்பகுதி தேவை, பர்ஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. எப்ப பர்ஃபெக்ட் ஆவார்? யார் பர்ஃபெக்ட் பண்ணுவாங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி. போதும் போதும் போதும், இந்த 3 வார்த்தை போதும் எனக்கு. அவர்கள் யாரது? முற்பிதாக்கள். நாட் பர்ஃபெக்ட், பெட்டர். அவர்கள் நம்மை இல்லாமல், யாரது? எல்லாம் நம்ம தான். 1,44,000 பேர் அல்லாமல் என்ன ஆக முடியாது. அப்ப அவங்க பூரணர் ஆகணுமா வேண்டாமா? பூனர் ஆயிட்டாங்களா? எப்படி சொல்றீங்க இல்லைன்ட்டு? ஏன்னா நம்ம எல்லாம் அவங்க என்ன ஆக முடியாது. அப்படின்னா நம்ம ஊர் அவங்க வாழ்ந்தாங்களா? அல்ல. அப்ப எப்ப அவங்க பூரணர் ஆவாங்க? நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான். புரிஞ்சு உங்களுக்கு? நம்ம எப்ப வந்தோம்? நம்ம எப்ப வந்தோம் யாருக்குமே தெரியாது. எப்ப வரோம் எப்ப போறோம் ஒருத்தருக்கும் தெரியாது.
நம்ம எப்ப வந்தோம்னா சுவிசேஷ யுகத்துல, கரெக்டுங்களா? சோ சுவிசேஷ யுகத்துல சபை வந்து ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷனை முடிச்சு வச்சாதான் பெட்டர் ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்க அப்பயே சொன்னீங்க கிட்ட, கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்ல சபையினுடைய அந்த லைஃப் முடியாம இவர்கள் என்ன ஆக முடியாது. அதுக்காகத்தான் தேவன் என்ன வச்சாரமா, நன்மையானது ஒன்றை தேவன். ஸோ இப்போ என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம்னா, முற்பிதாக்கள் ராஜ்யத்தில் வந்து ஃபெயில் ஆவாங்கன்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஆவாங்க. பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு காலப்பகுதி இருக்கு, அப்பதான் பர்ஃபெக்ட் ஆவாங்க. அவங்க மரிக்கும் போதே பர்ஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தேவர் பெட்டர், தேவர் பெட்டர். அடுத்த கொஸ்டின், உலக ஜனங்கள் பூரணமடைவதில் முற்பிதாக்களின் பங்கு என்ன? முற்பிதாக்கள் வேணுமா வேண்டாமா உலக ஜனங்களுக்கு? ராமசாமி, நீரோ வேணும். ஏன் வேணும்? இவங்க தான் வழி நடத்த, இவங்க இல்லாமல் வேற யாரும் வழி நடத்த முடியாதா? ராமசாமிக்கு ராமசாமி வழி நடத்த முடியாதா? வாய்ப்பில்லை சேர்க்காங்க. முடியாதான்னு கேட்டேன் நான். முடியாது அப்படின்னு இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இவங்க இல்லாமல் முடியாதுன்னு சொல்றீங்களா? முடியாது. அதே மாதிரி சபை இல்லாமல் அவங்களால முடியாது. இப்போ இவங்க ஸ்பெஷாலிட்டி என்ன? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த நோய்க்கு இந்த டாக்டர்கிட்ட போனா தான் கியூர் ஆகும்னு சொல்றீங்க, கரெக்டா? அப்ப அந்த டாக்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அந்த டாக்டர் இப்ப நான் மறந்து போய் கீழே இறங்கி வந்துடணும் உங்களுக்கு. அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சிருக்கார், கரெக்ட்? அப்படின்னா உலக ஜனங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு யார் தெரிஞ்சு வச்சிருக்கிறா? எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க? எப்ப படிச்சாங்க? அது அவங்க லைஃப். புரியுது உங்களுக்கு? அவங்க லைஃப் பிளஸ் உயிர் தெழுந்து வந்த உடனே அவங்க தெரிஞ்சுக்க போற டாக்டர்ஸ். யாரை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க? அவங்க சபை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பர்ஃபெக்ட் ஆவாங்க. சபை இல்லாமல் அவங்க என்ன ஆக முடியாதுங்க. ஸோ இந்த ரெண்டு நாலேஜை வச்சுட்டு நீரோ மன்னன் கிட்ட போவாங்க. நீரோ மன்னன் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பார். ஏன் கொன்னப்பா இவரை, இவர் வந்து எனக்கு சாப்பாடு விட்டுருக்காருப்பா, என்னால் தாங்க முடியல அழுகும்போது, கவலைப்படாத, இப்படித்தான் தேவன் உன்னைய பார்த்துக்கிறார். ஒரு ஆறுதல் வேணும்ல. நீரோ நீ வந்து அதிகாரத்தில் செஞ்ச, இன்னைக்கு அன்புல செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார் அப்படின்னு கைட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அதான் முற்பிதாக்கு. வாசிக்கலாம் பாருங்க, பேஜ் நம்பர் 962. அது வந்து உடனடியாக அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொண்ட பாடங்கள் அவனுடைய ஞாபகத்தில் ஆழமாக பதியும். அவருடைய ஞாபகத்தில் என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழுந்து வரவங்களுக்கு ஆழமா, நீரோ மன்னனுக்கு நல்லா என்ன ஆயிரும்? பதிஞ்சிரும். அவனுடைய குணாதிசயத்தில் ஆழமாக பதியும். 1000 வருட யுக இறுதியில் முழுமையான இருதய விசுவாசம் தேவைப்படும். இறுதியான பரீட்சைக்கென அது அவனை தயார் பண்ணி. இதெல்லாம் எதுக்குன்னா, ராமசாமி குப்புசாமி எங்க நிக்கணும்? கரெக்டா லாஸ்ட் டெஸ்ட்ல போய் நிக்கணும். அதுக்கு அவர் தயார்படுத்தணும். இதற்கிடையில் எப்படியாயினும் அவனுடைய குறைகள் அவனுடைய நஷ்டத்திற்கோ தடைப்படுத்தும்படியாகவோ வேலை செய்யாது. கண்டிப்பா ராமசாமியுடைய குறை இருக்கும், பட் அது அவங்க என்ன பண்ணாது? நஷ்டப்படுத்தாது. ஏன்னா நஷ்டப்படுத்த விடமாட்டாங்க. அதுக்கு தான் யார் இருக்காங்க? முற்பிதாக்கள். அவனுடைய குணத்தின் பலவீனங்கள் அல்லது பலங்களுக்கு ஏற்றபடி நியாயாதிபதிகள் தேவைப்படுவார்கள். அவருடைய பலத்திற்கும் அவருடைய பலவீனத்திற்கும் ஏற்ற நியாயாதிபதிகள் தேவைப்படுவார். கிளியர்? அடுத்து நெக்ஸ்ட். இந்த நியாயாதிபதிகள் எல்லாரும் பாவத்தோடும் பலவீனங்களோடும் தங்களுடைய அனுபவங்களினால் இரக்கத்துடன் நியாயம் தீர்க்கும்படியாகவும். எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க. இந்த நியாயாதிபதிகள் யாரு? முற்பிதாக்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாவத்தோடும் இருந்தாங்க, பலவீனத்தோடு இருந்தாங்க, அனுபவத்தோட வந்திருக்கிறாங்க. இதை வச்சு இரக்கத்தோட நியாயம் தீர்க்கும்படியாக, உண்மையிலே உதவியாக இருக்கும்படியாக என்ன பண்ணப்படுறாங்க? ஆயத்தம் பண்ணப்படுறாங்க. இதுதான் மனுக்குலத்தை சீர்பொருந்த பண்றதுக்கு தேவன் பண்ற இன்னொரு சப்போர்ட் இந்த கிங்டம். கிளியர்? முற்பிதாக்கள் எந்திரிச்சு வரும்போதே பர்ஃபெக்ட் கிடையாது. எப்ப பர்ஃபெக்ட்? ராஜ்யத்தில் பர்ஃபெக்ட். ஃபெயில் ஆவாங்க? இல்ல, கிடையாது. அவங்க பெட்டரா தான் இருப்பாங்க உலக ஜனங்களோட, பட் அவங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது, உயிர் தெழுந்து வரும்போது சரீரம் எந்த நிலைமையில் வரும்? மனசு எந்த நிலைமையில் வரும்? நீங்க எல்லாம் வேண்டிக்கிறது என்ன? இப்படி இருக்கிற மாதிரி வரவே கூடாது, அப்படித்தானே வேண்டிக்கிறீங்க. நமக்கு இந்த சப்ஜெக்ட் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நம்ம எந்த சரீரத்தில் வந்து நமக்கு சரீரமே கிடையாது. ஆவிக்குரிய சரீரம், புதிய மேனி. ஓகே, இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வந்துடுறேன். பாடி வந்து புதுசு. எப்படி? நீரோமன் எடுத்துக்கலாமா? நீரோமன் அவனுக்கு ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? அந்த தோற்றம் கம்ப்ளீட்டா மாறி நல்ல ஒரு யங்கா வருவார் இல்லையா? அப்படி வரமாட்டாருன்னா அப்படி நீங்க தான் சொன்னீங்க புதுசா. என்ன அப்படி வந்தா என்ன ஆகுன்னா, நீங்க சொல்ற மாதிரி மனசு பழசு, பாடி புதுசு. புதுசுங்கிறது எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் போய், பருக்கள் எல்லாம் போய், முடியெல்லாம் வெள்ளையாகி,
வருவார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீராமண்ண உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கண்ணனில் போய் பார்த்து அவருக்கே சந்தேகமா இருந்தா யாரு? அப்ப அந்த ஐடென்டிட்டி என்ன ஆகாதுங்க, கிடைக்காது. அப்ப ஐடென்டிட்டி கண்டிப்பா இருக்கும், ஆனா பலவீனங்கள் உடல்ல இருக்காது. மனசு எப்படி இருக்கும்? அதே சேம் கைண்ட். கடைசி மூச்சு விடுறப்ப என்ன கண்டிஷன்ல செத்தாரோ அதே கண்டிஷன்ல தான் மனசு இருக்கும். ஆனா பாடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இப்ப எனக்கு என்ன கேள்வி, பாடி அதே மாதிரி கொடுத்துட்டு போனா என்ன ஆகும்? என்ன தெரியுமா, ஒருத்தர் 95 வயசுல பாவம் பண்ணி செத்து போயிட்டார். எந்திரிச்சு வந்து திருப்பி 95 அதே மாதிரி அந்த தடியை தான் தேடுவார். ஃபர்ஸ்ட் எங்கப்பா ஸ்டிக்கு அப்படின்னு தேடி அந்த ஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு 3 வருஷம் போயிடும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு மட்டும் தொலைச்சது. அதை எடுத்து பிடிச்ச அவர் நடக்கவும் முடியாது அவரால், பாவம். அப்புறம் நடந்து இவர் எங்க புதிய உடன்படிக்கை வாங்க போறது? ரேஷன் கடை கூட போக முடியாது அவரால். அப்படின்னா தேவன் என்ன சான்ஸ் கொடுக்குறாருன்னா, சிந்தையை நீ மாத்து, பாடியை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறார். வாசிக்கலாம், பேஜ் நம்பர் 959. நாம் இப்பொழுது நியாய தீர்ப்பு அடைகிறவர்களாக புறப்படுகிற உயிர்த்தலை பற்றிய திட்டத்தில், அதாவது பொதுவான உயிர்த்தெழுதல் பத்தின திட்டத்தை உள்ள அழகையும் பொருத்தத்தையும் நியாயத்தையும் முரணற்ற தன்மையையும் கவனிக்கலாம். சோ முரணே இல்லாம தேவன் அழகா பண்றாரு அப்படிங்கறத நம்ம கவனிக்கலாம். உலகமானது அது கல்லறைக்குள் சென்ற கிட்டத்தட்ட அதே மனதின்படி, மனசுல எந்த மாற்றம் கிடையாது, அதே மனதின்படி நடத்தையின்படி சரீர நிலையின்படி எழுந்து வருவது, உடனடியாக தங்களை மற்றவர்களுக்கு சரீரத்திலும் குணத்திலும் அடையாளம் காட்ட ஏதுவாயிருக்கு. கண்டிப்பா ஐடென்டி இருக்கணுமா இல்லைங்களா? பேர் நீராமண்ணனுக்கு ஐடென்டி இருக்கணும். நீராமண்ணனுக்கு யார் யாரெல்லாம் கொண்டாரோ அவங்க யாருன்னு தெரியணும். தெரியாமல இருக்கக்கூடாது, ஐடென்டி கண்டிப்பா இருந்தாலும். அதுக்கப்புறம் எங்கே மரம் விழுகிறதோ அதே இடத்தில் அது கிடக்கும். மரம் எங்க விழுந்துச்சோ அங்கேயே தான் கிடக்கும். எழுப்பப்படுதல் அல்லது கல்லறையில் இருந்து அழைக்கப்படுதல் தூக்கம் கலைந்து வருவதை போன்று இருக்கும். அவ்வளவுதான். பாடி சேம் கண்டிஷன் தான் இருக்கும், ஆனா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இருக்குமாமா? இப்ப மத்தியானம் போய் தூங்க முடியல சாப்பிட்டு, சாயந்தரம் கிளாஸ்க்கு வராம, மத்தியானம் கிளாஸ்க்கு வராம, சத்தமே வராதுங்க, அவ்வளவுதான். அது நம்மகிட்ட ஒரு சைலன்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்னா தூங்கிடணும். அப்படி தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது இல்லையா? அந்த ஃப்ரெஷ்னஸ் யாருக்கு இருக்கும்? எத்தனை மணி நேரம் நம்ம தூங்குறோம்? 1 மணி நேரம் தூங்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. இவங்க எத்தனை நாள் தூங்கியிருக்கிறாங்க? கண்டிப்பா பாடியில ஒரு ஃப்ரெஷ்னஸ் டெஃபினட்டா இருக்கும். வாசிங்க. இப்ப இதே அடையாளத்தை கிறிஸ்து தன் சரீரத்திற்கு மட்டும் உபயோகிக்காமல் உலகத்துக்கும் பொதுவாக உபயோகிக்கிறார். உலகத்திற்கும் பொதுவாக ஸ்பீடா வாசிடலாம். உலகம் எதிர்காலத்தில் எழுப்பப்படுவது அவருடைய திட்டத்தின் ஒரு பங்காக இருக்கும்போது அது தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பப்படுவதை போன்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பும் போது தோற்றம் மாறிடுங்களா? பேர் உடம்புல இருக்கிற சுருக்கமெல்லாம் போயிருமா? ஃப்ரெஷ்னஸ் மட்டும் இருக்கும். அதே கண்டிஷன்ல தான் எந்திரிச்சு வருவாங்க. தூக்கத்தில் இருந்து ஒருவன் எழும்பும் போது எந்த நிலையில் நித்திரைக்கு சென்றானோ அதே நிலையில் இருக்க காண்பது போன்று, ஆனால் சிறிதளவு உற்சாகத்துடன் காணப்பட்டு, சிறிதளவு என்ன இருக்கும்? கண்டிப்பா உற்சாகத்துடன் காணப்பட்டு அவன் நித்திரை செல்வதற்கு முன்பு இருந்த சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும் அவனால் துரிதமாக எண்ணி பார்க்க முடிகிறது. உலகத்தார் எழும்பும் போதும் இதே போன்றுதான் இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். அப்பொழுது அவர்கள் மனுஷகுமாரனின் சத்தத்தை கேட்டு வெளியே வருவார்கள். சரிங்க. அப்ப கை முறிஞ்சு போய் கால் இல்லாம ஒருத்தர் கண் இல்லாம செத்து போயிட்டார். அவர் எந்திரிச்சு வருவார். அவருக்கு கண் இருக்காது, ஃப்ரெஷ்ஷா இருப்பார், ஆனா கண் இருக்காது. சரீரத்தின் குறைபாடுகள் இருக்காது. சரீரத்தின் குறைபாடுகள் கட்டாயமா இருக்காது, டெஃபினட்டா இருக்காது. ஸோ இதுக்கு ரசல் பேர் எழுதியிருக்காரு. இது வாசிக்கணுமான்னு பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த பேராக போயிடலாம். இருக்காதுன்னு ஒத்துக்கிட்டா அடுத்த பாயிண்ட் போயிடலாம். இருக்காதுங்கிறது எப்படி சொல்றது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1ஆம் வரியில வந்திருக்கிறப்ப கண் இல்லாதவங்க காது கேட்காதவங்களா கூப்பிட்டு மிராக்கிள் பண்ணி குணமாக்குனார் இல்லையா? அதெல்லாம் எங்க நடக்க போற விஷயம் படிச்சோம். இதெல்லாம் லிட்டரலாவும் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவலாவும் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா கண் இல்லாம புதிய உடன்படிக்கை விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. நுரையீரல் ஃபெயில் ஆகி செத்து போனவரால் சுவாசிக்க முடியாத கண்டிஷன்ல அவர் சுவாசிக்க ஹாஸ்பிட்டல் தேடுறதுக்கே அவருக்கு 1000 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் அவர் மற்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ தேவன் நல்ல ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஆனா மனசை யாரு தான் மாத்தணும்? அவங்க தான் மாத்தணும். ஓகே. ஸோ இப்ப கடைசியா 2 குரூப் இருக்காங்க. அது யார் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஒரு நிமிஷம், 2 பேர் வந்துருச்சு இதுல. 1 மண்ணானவர், மண்ணானவர் 1, இன்னொன்னு மண்ணானவர்கள். பேர் கரெக்ட் தானே? சரி, மண்ணானவன். ஓகே.
தமிழ் அவ்வளவுதான் வருது. மண்ணானவன் சொல்றதுக்கு வரமாட்டேங்குது, அவன் இவன் சொல்றதுக்கு. மண்ணானவன், மண்ணானவர்கள். 2 குரூப் இருக்காங்களா? அடுத்து இன்னும் 2 குரூப். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். மொத்தம் எத்தனை குரூப் வந்தாச்சு இந்த வசனத்துல? 4. மண்ணு, மண்ணானவர், மண்ணானவர், மண்ணானவர்கள். அப்படி எடுத்துக்கிட்டுமா? சரி. 2வது வானத்துக்குரியவர், வானத்துக்குரியவர்கள். யார் மண்ணானவன், யார் வானத்துக்குரியவர்? எது ஆதாம்? யார் வானத்துக்குரியவர்? மாற்றக்கூடாது. கிளியரா சொல்லிடுறேன். நான் மாத்திட்டேங்க, அதுக்காக நீங்க கான்ஃபிடண்டா இருக்கிறாதீங்க. மாற்றக்கூடாது. ஆனா சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பதில ரசல்பர்க் கொடுத்திருக்காரு. ஏன்னா அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. மண்ணானவர் நீங்க அப்படின்னு சொல்லி ஆதாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதற்குரிய பதில் 50% தான் கரெக்ட். யார் மண்ணானவங்கிறதுக்கு ரசல்பர்க் கொடுக்கிறார் பதில் சூப்பரா கரெக்டா பொருந்தி வருது. யார் மண்ணானவன் என்றால் பாவம் இல்லாத ஆதாம் பிளஸ் இன்னொருத்தர் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இயேசு கிறிஸ்து. அதாவது பூமிக்கு வந்து பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, இந்த 2 கண்டிஷன் ஈக்குவலா இல்லையா? அப்பயே நீங்க இயேசு கிறிஸ்து மட்டும் விட்டுட்டீங்க. அப்ப மண்ணானவர் அப்படிங்கிற கண்டிஷன்ல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த ஆதாம் பிளஸ் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து, இது 2க்கு என்ன பேரு? ஹியூமன் பர்ஃபெக்ஷன். அதுக்கு பேரு தான் மண்ணான். ஹியூமன் பர்ஃபெக்ஷனுக்கு இவ்வளவு டெஸ்ட் பார்த்துக்கோங்க. வாசிக்கலாம், பேஜ் நம்பர் 970. மண்ணானவனை போன்று இளைப்பாறுதலை அனுபவிப்பவர்கள் மண்ணானவனை போன்று ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எப்படி இருந்தானோ, பாவம் செய்வதற்கு முன்பு எப்படி இருந்தாரோ அதே போன்று மேலும் பரிபூர்ண மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவை போன்று அவர் புதிய சுபாவத்திற்கு மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு இருந்ததை போன்று இருப்பார்கள். புதிய சுபாவத்துக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கிறவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மண்ணாவர். இப்ப நான் இந்த மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே. கரெக்டுங்களா பேர்? இப்ப மண்ணானவன் யார் யாரெல்லாம்? ஆதாம் சொல்லக்கூடாது, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த ஆதாம், அப்புறம் பேப்டிஸ்டுக்கு முன்னாடி இருந்த இயேசு கிறிஸ்து, அப்புறம் மண்ணானவர்கள் அனஸ்டாசிஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய உலக ஜனங்கள். அவங்க மண்ணில் தான் இருப்பாங்க, நம்ம மண்ணில் இருப்போம். யோசிக்கவே இல்லையே. அப்ப ஹியூமன் பர்ஃபெக்ஷன்ல 3 பேர் வர போறாங்க. 2 பேர் ஏற்கனவே வந்தாச்சு, ஒருத்தர் பேலன்ஸ் யாரு? ராமசாமி, குப்சாமி. உலகத்தில் எல்லாரும் இல்லை, அனஸ்டாசிஸ்ல பாஸ் பண்றவங்க. அவங்க எந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்துருவாங்கன்னா ஹியூமன் பர்ஃபெக்ஷன். ஹியூமன் பர்ஃபெக்ஷன்ல கொண்டு வர்றதுக்கு 1000 வருஷம். புரிஞ்சுங்களா? மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்கள் அப்படி. இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். பரத்துக்குரியவர் யார், பரத்துக்குரியவர்கள் யார்? அங்கெல்லாம் பதில் இருக்காது, என்னை பார்த்தா தான் தெரியும். மண்ணானவர் கண்டுபிடிச்சோம்ல 3 பேர். யார் யாருங்க பேர்? பாவம் செய்வதற்கு முன்னாடி இருந்த ஆதாம், பேப்டிஸ்ட் முன்னாடி இருந்த இயேசு கிறிஸ்து, உலக ஜனங்களுக்கு கடைசியா கிடைக்க போற அனஸ்டாசிஸ், ஹியூமன் பர்ஃபெக்ஷன். மண்ணானவர் எப்படியோ மண்ணானவர்கள் அப்படி. விண்ணானவர் இப்படி எடுத்துக்கலாமா? யார் இது? விண்ணானவர் யாருன்னு மட்டும் தான் கேட்டேன். விண்ணானவர் வின் ஆனவர் தான், கரெக்ட் தான். வின் ஆனவர் இயேசு. அப்படி சொல்றது கரெக்டா இருக்குமா? இல்ல, பேப்டிசம் எடுத்து மரிச்சு உயிர்த்தெழுந்து போன இயேசு கிறிஸ்து அவர் எப்படியோ அதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்காங்க. யாருங்க இது? மண்ணானவர்கள், விண்ணானவர்கள். யாருங்க வருது? 144,000. புரிஞ்சு உங்களுக்கு? இவ்வளவு கான்செப்டையும் எப்படி வந்து பவுல் யோசிச்சிருப்பாருன்னு தெரியல. ஒரு கிராஸ் கொஸ்டின் இதுல. சபை மண்ணானவன் சாயலை பெறாதா? இதுக்கு பதில் சொல்லணும்னா மண்ணானவர் யாருன்னு தெரியணும், மண்ணானவர்கள் யாருன்னு தெரியணும், விண்ணானவர்கள் யாருன்னு தெரியணும். பெருமா பெறாதா சபை? பெரும். எப்ப பெரும்? கரெக்டா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் போட்டால் அதை கவனிச்சிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்து பலியின் உடன்படிக்கை வாழும் போது நம்ம மண்ணுக்கு சொந்தக்காரர் இல்லை. எதுக்கு சொந்தக்காரர் இல்லை? மண் எங்க இருக்கு? அருமையான பதில், பூமியில். அப்படி என்ன தெரியுமா? நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு நம்ம சொந்தக்காரர் இல்லை, ஆனா மண்ணில் தான் இருப்போம். புரியுது உங்களுக்கு? மண்ணில் தான் இருப்போம். இந்த மண்ணுக்கு தேவையான விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு இல்லை.
கரெக்டா தப்பா நான் சொல்றது? எங்க சம்பாதிக்க இருக்கோம் அப்படின்னா சபை பெறாதா? பெரும். எதுக்கு பெறும்னா நியூ கிரியேஷனை வளர்த்து எடுப்பதற்காக பெறும். அப்ப இந்த பூமி நியூ கிரியேஷனுக்கு ஒரு வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இங்க இருக்கிறதுக்கு எப்படின்னு பிளான் பண்றவங்க நியூ கிரியேஷனே கிடையாது. விட்டு வரணும். நம்ம இருக்கிற இடம் நம்ம இருக்க வேண்டிய இடம் இல்லை, ஆனா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? மண்ணானவர் சாயல் இருந்து விண்ணானவர் சாயலுக்கு மாறுறதுக்காக. இந்த கான்செப்ட் யாருக்குள்ள புரியுதோ அவங்க கரெக்டா சாய்ஸ் எடுப்பாங்க. அவங்க எடுக்கிற சாய்ஸ் அவங்களை கொண்டு போய் சாய்ஸ்ல கரெக்டா நிறுத்தும். எய்தர் இம்மார்டாலிட்டி, எடுக்கல செகண்ட் டெத். இது நம்ம கொடுக்கிற சாபம் அல்ல, பைபிள் தீர்க்க தரிசனம். இதுக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்ப நம்ம மண்ணானவனுக்கா விண்ணானவருக்கா? ஆனா எங்க இருக்கிறோம்? அப்ப மண்ணில் இருக்கிறோம். எதுக்கு இருக்கிறோம்னா விண்ணுக்கு எப்படி போறதுன்னு பாக்குறதுக்காக. இங்க உட்கார்ந்து இதுக்காக பிளான் பண்ண வச்சுக்கோங்க. ஏன் பேர் மீட்டிங் வரல? ஒரு சின்ன காரணம். ஏன் பேர் வரல? வயிற்று பொழப்பு. வயிறு எங்க போறது? இந்த வயிறு மண்ணுக்கு போறது. மண்ணு சாப்பிட போற வயிறுக்கு எதுக்கு நம்ம கேர் எடுக்கணும்? அவசியமே கிடையாது. நம்ம கேர் எடுக்க வேண்டியது இங்க இருக்கிறதுக்கு இல்ல, நம்ம கேர் எடுக்க வேண்டியது அங்க இருக்கிறதுக்கு. இதுதான் பவுல் கிளியரா சொல்றாரு. ஓகே, இனி சத்தமே வராது இந்த நேரத்துக்கு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த நோக்கத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்கிறது முதல்ல நமக்கு புரியணும். மற்றவங்களுக்கெல்லாம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. முதல்ல நமக்கு தெரியணும். ஏன்னா மற்றவங்க சொன்னால் தப்பா தெரியும், நமக்கு தெரிஞ்சா அது கரெக்டாக தெரியும். நம்ம நம்மளை பற்றி மட்டும் யோசிப்போம். மண்ணில் இருக்கிறோம், மண்ணானவருடைய சாயலை போட்டுக்கிறதுக்கா இல்லை, விண்ணானவருடைய. எனக்கு விண்ணு வந்துருச்சு, தயவு செஞ்சு வசனம் அப்படி இல்லை. விண் அந்த வார்த்தை நல்லா இருக்கு. விண் ஆனவருடைய சாயலை தரித்துக்கொள். ஓகே, ஸோ இது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட், மரித்தலுக்கும் நித்திரைக்கும் என்ன வித்தியாசம்? தூக்க மாத்திரை போட்டுவிட்டு சாப்பிடுவது என்பது நித்திரை. அதே தூக்க மாத்திரை 100 போட்டுவிட்டு சாப்பிடுவது என்பது மரணம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மரிப்பது என்றால் சிந்தனை மரிப்பு. அப்ப அடுத்த பாயிண்ட்ல மாட்டிக்குவோம். வேண்டாம், இந்த ரூட் வேண்டாம், வேற ஏதாவது சொல்லுங்க. இந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 படிப்போம். செகண்ட் கமிங்ல கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்றதில்ல, முந்திக் கொள்வதில்லை. அப்படி ஒரு வசனம் இருக்கா? நீ பார்க்கறதும் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் முந்திக் கொள்ள போறதில்லை. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். இதெல்லாம் வசனத்தை உள்ள வச்சுக்கோங்க. பாயிண்ட் வர இப்ப பதில் சொல்லுங்க. மரணம் என்றால் என்ன, நித்திரைனா என்ன? ஒரு க்ளூ என்ன தரேன். நம்ம செத்தா, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்த வசனம் தெரியுமா? ஜனவரியில நம்ம செத்தா, சபையா இருந்தா, சாய்ஸ் கரெக்டா எடுத்திருந்தா நாம நித்திரையில இருக்க மாட்டோம். ஆனா மரணம் உண்டு நமக்கு. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்ல வரேன்னு? இப்பவும் சொல்ல மாட்டேன் என்று இருக்கிறவர்களுக்கு உடனே எந்திரிக்கிறதுக்கு பேர் மரணம். அப்படியே கான்செப்ட் மாத்திட்டீங்க. எல்லாரும் மரிப்பாங்க, ஆனா எல்லாரும் நித்திரையில் இருக்க மாட்டாங்க. இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல? இப்ப சொல்லட்டுமா வசனம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது சபை எத்தனை பிரிவா இருக்கும்? ஏன் பேர் என்னென்னமோ கேட்குறீங்க. 2ஆம் வருகை என்ன சரியா படிக்கல. 2 விதமா இருக்கும். ஒன்று ஏற்கனவே மரித்தவர்கள், இன்னொன்று உயிரோடு. இந்த உயிரோடு இருக்கவர்கள் மரிப்பாங்க, அதுக்கு பேர் மரணம். யார் அது? உயிரோடு இருக்கிறவர்கள் நம்ம தான். மரிப்போமா? நம்ம செத்து போயிட்டோம்னா ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்க? நித்திரையில் இருக்கவங்க சொல்லுவாங்க மரிச்சிட்டோம் பாங்க, கரெக்டுங்களா? ஆனால் நித்திரையில் இருக்க மாட்டோம், உடனே போயிடுவோம். அப்போ மரணத்துக்கு நித்திரைக்கு என்ன வித்தியாசம்? வாசிங்க 972 பேஜ் நம்பர். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் மரித்த நேரத்தில் இருந்து உயிர்த்தெழுதலின் காலம் வரை நித்திரையில் இருப்பதாக எண்ணப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கிபி 60 மரிச்சாரு. 1878 வரைக்கும் எதில் இருந்தாரு? அவர் மரிச்சது எப்ப? உதாரணத்துக்கு கிபி 60 மரிச்சிட்டார். எவ்வளவு நாள் வரைக்கும் நித்திரையில் இருந்தாரு? 1878 வரைக்கும். கிளியரா புரியுது உங்களுக்கு? மரிக்கிறதுனா சாகிறது, நித்திரைனா உயிர்த்தெழுதலுக்காக வெயிட் பண்றது. மரிப்பது என்பது அந்த தருணத்தில் நடப்பது. ஆனால் நித்திரை அல்லது சுய நினைவு இல்லாமல் இருப்பது நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்தது. நூற்றாண்டுகளுக்கு என்ன பண்ணும்?
தொடரும். ஓகே, அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 15 இந்த நித்திரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான். 15:51. 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு முக்கியமான ரகசியம் நோட் பண்ணிக்கோங்க, தாட்டி சொல்லிடாதீங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் என்ன அடைவதில்லை? இப்ப இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம்? இப்பவே எடுத்துக்கலாம். 2025 எல்லாரும் என்ன அடைய போறது இல்ல, நித்திரை அடைய போறது உண்மைதானங்க பேர். ஆனா எல்லாரும் மரிப்போம். புரியுதாப்ப? யார் மரிக்க போறது? எல்லாரும். மரிச்ச உடனே யார் யாரெல்லாம் குழிக்குள்ள இல்லாம அவர்கள போய் சேர்றாங்களோ அவங்களுக்கு என்ன இல்ல? நித்திரை. ஓகே, மரிச்சதுக்கு அப்புறம் குழிக்குள்ளே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம்? எந்திரிக்க மாட்டேன்னு கரெக்டான பதில் தான். ஏன்னா அவருக்கு 2ஆம் கன்ஃபார்ம். அவ்வளவுதான். ஆகிலும் கடைசி எக்காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மரிப்போம், நித்திரையில் இருக்க மாட்டோம். இதுதான் உலக ஜனங்கள் தப்பா புரிஞ்சுட்டு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? ராப்சர்ங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியல? மரணத்திற்கும் நித்திரைக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. வாசிக்கலாம். இந்த நித்திரை என்ற வார்த்தை, இந்த நித்திரை என்கிற வார்த்தையை குறித்த சிந்தனை அப்போஸ்தலருடைய வார்த்தையோடு புரிந்து கொள்வதற்காக சேர்க்கப்பட வேண்டும். எப்படி எனில், ஆண்டவருடைய ஜனங்கள் அவருடைய 2ஆம் வருகை வரை இருப்பவர்கள் சுய நினைவு இல்லாமல் ஒரு வினாடிக்கு கூட மரணத்தில் நித்திரையாக இருப்பது அவசியமாக இருக்கு. அவசியமே கிடையாது. இப்ப சபையை முடிச்சோம்னா நம்முடைய மரணத்துல நமக்கு நித்திரை கிடையாது. யார் கூட போய் சேர்ந்துருவோம்? கிறிஸ்துவோட போய் சேர்ந்துருவாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ ஆதார வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:42-43. 1 கொரிந்தியர் 15:42 மற்றும் 43. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அதை தான் இந்த 2 பாட்டுல பார்த்திருக்கோம். அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவில்லாததாய் என்று இந்த வார்த்தை யாருக்கு மட்டும் பொருந்தும்? எந்த உயிர்த்தெழுதலுக்கு மட்டும் பொருந்தும்? 1ஆம் உயிர்த்தெழுதல். ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் என்ன கிடையாது? அழிவு கிடையாது. இம்மார்டாலிட்டிக்கு போறாங்க. அடுத்தது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஆமா, விதைக்கப்படும் போது அப்படித்தான் இருக்கலாம். அடிச்சு கூட நம்மளை கொள்ளுவாங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். மகிமையுள்ளதாய் எந்திரிக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். இந்த வார்த்தை எதை பத்தி சொல்லுதுன்னா அழியாமை சாகா. கீழே இருக்கிற வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. எந்த கிரியை? செத்த உடனே அவர் கூட போய் சேர்ற கிருபை நமக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அவருடைய பிரசன்னமாகுதல். எத்தனாவது பிரசன்னமாகுதல்? செகண்ட். வந்துட்டாரு, இப்ப மரிச்சு அவர் கூட உடனடியாக என்ன பண்ணிடலாம்? போய் சேர்ந்துடலாம். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எதெல்லாம் வெளியரங்கமாக்கினாரு? கவனிக்கணும் வசனத்தை. ஜீவனையும் அழியாமை. அழியாமை யாருக்கு? இப்ப சபைக்கு தான் சொல்றதுக்காக வெயிட் பண்றேன். சபைக்கு ஜீவன் யாருக்கு? உலக ஜனங்களுக்கு. இது எல்லாமே யார் மூலமா தான் கிடைக்குதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தேவன் அவர் கொடுத்த பொசிஷன் என்ன? யோவான் 5:26. யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல, பிதா மட்டும்தான் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருந்தார். அடுத்தது, குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்தார். மூணாவது, இந்த கண்டிஷனுக்கு போற 3வது யாருன்னு பாத்தீங்கன்னா 1,44,000. இது எங்கேயாவது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா இவங்களும் வந்துருவாங்க இந்த கேட்டகரியில? என் பிதாவின் சித்தத்தை கேட்டு ஒருவன் நடந்த நான் ஜெயம் கொண்டு நல்ல பாயிண்ட், அதை எடுத்துக்கலாம். நான் அதை யோசிக்கல, நல்ல பாயிண்ட். பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து போற ஜெயம் கொள்வனுக்கு என்னுடைய சிங்காசனம். ஆனா ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவான வசனத்தை ரசல்பர்க் குறிப்பிட்டிருக்கார். யோவான் 10:27. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இது யாரு? ராமசாமி குப்புசாமியில் வருவாங்களா? இல்ல. யாரு? இந்த 3வது கேட்டகரி தான். தமிழ் தாமே ஜீவனுடையவங்கிற கேட்டகரிக்கு 3வது கேட்டகரி வரப்போறவங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன பண்ணுது? செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். எனக்கு அவங்க யாருன்னு நல்லாவே தெரியும். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் எனக்கு பின் செல்றதுன்னு என்ன அர்த்தம்? பின்னாடியே போறது, அவ்வளவுதானே? அப்ப இயேசு கிறிஸ்து எங்க போனாரோ அங்க பின்னாடியே நம்ம போவோம்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்து மாதிரி போனா தான் அவர் பின்னாடி போக முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்பு சபைக்கு கிடைக்க போறது ஒரே ஒரு காரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே. இந்த வசனத்துல இந்த வார்த்தை ரொம்ப சூப்பரா இருக்கு. தம்முடைய வல்லமையான செயலின்படியே. நம்முடைய அற்பமான சரீரத்தை நல்லா பாத்துக்கோங்க. நம்முடைய இப்ப அற்ப காரியங்களுக்குள்ள ஓடுறோம் இல்லையா, தேவனை விட்டுட்டு, அதான் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாகன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலா. எதற்கு ஈக்குவலா? பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். அதே இடத்துக்கு ஒப்பாக நம்மையும் மறுரூபப்படுத்துவார். அவர் சைட்லேருந்து எல்லா ஸ்டெப்பும் அவர் எடுத்துட்டார். இன்னும் சொல்ல போனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ வகையான சத்தியங்களையும் கொடுத்துட்டு இருக்கார். அது பத்தாதுன்னு எத்தனையோ விதமான அனுபவங்களையும் கொடுத்துட்டு இருக்கார். அனுபவங்கள் வரும்போது பயப்படுறது, முடிவெடுக்க முடியாமல் திணறது, தேவனையும் சத்தியத்தை விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. அந்த வார்த்தையிலே வின் இல்லை, அதெல்லாம் லூஸ். லாஸ்ட் இஸ் லாஸ்ட், அவ்வளோதான், திருப்பி வராது. ஆனால் இன்னைக்கு நமக்கு லாஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? இன்னும் சான்ஸ் இருக்கு. இன்னும் சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கா இல்லை, சான்ஸ் இருக்கேன்னு நினச்சிட்டு அதை விடாமல் பிடிச்சிக்கிறதுக்காக மட்டும்தான். அதுக்கு தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. வேற எந்த குப்பை உங்களுக்கு கூட இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருக்கு, செஞ்சு போட்டுட்டு உண்மையா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நம்ம கீழ்ப்படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உலகத்தை சீர்படுத்தக்கூடிய வேலை நமக்கு இருக்கு. அது தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்கிற காலப்பகுதியும் இதுவரைக்கும் பரிசுத்தவான்கள் வாழ்ந்ததை விட ஒரு கிருபையான மகிமையான காலப்பகுதி. இதில் நமக்கு பவர் அதிகம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய மனசுல விசுவாசங்கிற விஷயம் விதைக்கப்படணும். அசையாத விசுவாசமா இருக்கணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா தேவன் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு, கிறிஸ்துவும் கண்டிப்பா நம்மளை கைவிட போறது இல்லை. தேவனும் கிறிஸ்துவ இருக்கிற இடத்துக்கு போறதும் உண்மை. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.